குழந்தையில இருந்து வயசானவங்க வரையும் எல்லாருக்குமே பண்றதுதான் பிசியோதெரபினா. எனக்கு ஒரு பிசியோதெரபிஸ்ட் தெரியும். அவர் வந்து பாத்தீங்கன்னா பிசியோதெரபிஸ்ட தாண்டி தனக்குள்ள ஒரு சிவாஜி இருக்காரு, எம்ஜிஆர் இருக்காருன்ட்டு இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து வச்சிருக்காரு. அது மாதிரி உங்களுக்கு எதுவும் திறமைகள் இருக்கா ப்ரோ? தமிழ்நாட்டுக்கே தெரியும், நீங்க யார சொல்றீங்கன்றது தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஆனா பிசியோதெரபி அப்படி கிடையாது. ஒரு பேஷண்ட ட்ரீட்மெண்ட் பண்றோம்னா 1 மணி நேரம் நின்ன மேனிக்கு வேலை செய்யும். புரோட்டீன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அளவை விட கம்மியா சாப்பிட்டு அப்படியே வந்தோம்னா அந்த மசில் வளர்றது மூலியமா அந்த வலியை குறைக்க முடியுமா? நல்ல கேள்வி. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. நீங்க கேக்குற கொஸ்டினே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினா இருக்கு ஆக்சுவலி. இப்ப எக்ஸசைஸ் பண்றதுக்குன்னு ஒரு வயசு இருக்கா சார்? சின்ன வயசுலயே போய் எக்ஸசைஸ் பண்ணோம்னா மசில்லாம் வந்து டைட் ஆயிடும், அப்புறம் வளர முடியாது. சில இடங்கள்ல சில எண்ணெய்களை கொடுத்து அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க, அப்ப அந்த மசில் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த எண்ணெய் எல்லாம் கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி கண்ட எண்ணெய்களை போட்டு தேய்க்கிறதுனாலயும் அந்த உடம்பு வலி சரி ஆகும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இந்த மாதிரி வெறும் எண்ணெயை தரணும்னா வலி சரியாயிடுமான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாதுன்னு நான் வந்து ஷுவரா 100%. முதுகு வலின்றது நார்மலா பார்க்கும்போது முதுகு வலி தான். அது வயசானவங்கலயே பெண்களுக்கு தான் அதிகமா வருதுன்னு ஒரு சர்வேல சொல்றாங்க சார். அவர் அப்படியே பிளாட்டா படுத்துக்கிட்டு கழுத்தை இப்படி கழுத்தை கீழே மடக்கின மாதிரி வச்சு நெஞ்சில லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரி வச்சா கழுத்து வலி வருமா வராதா நீங்களே சொல்லுங்க. ஓகே சார், அப்ப ஸ்லீப் பண்ணும்போது தலைகாணி வச்சுக்கிறது கரெக்டா இல்ல அந்த கழுத்து இடத்துல ஏதோ ரோல் பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்க. அது ரெண்டுல எது சார் பெஸ்ட்? ஓகே, இப்ப ஃபியூச்சர் பிசியோதெரபிஸ்ட் படிக்க வர்ற பசங்களுக்கு ஒரு அட்வைஸ். Smoking causes cancer. Smoking kills. Liquor drinking is injurious to health. அதாவது புகை பிடிச்சிங்கன்னா வாயில் புண்ணு வந்துடும், குடிச்சிங்கன்னா சீக்கிரம் செத்து போயிடுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆல் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப 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 நன்றி. ஏன்னா ஃபுல் டே ஒரு வீக் ஃபுல்லாவே டாக்டர் ஒர்க்னா எவ்வளவு ஹெவியா இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வந்து லீவ் கிடைக்கும். அதுவும் நம்ம மக்களுக்காக அட்வைஸ் பண்றதுக்காக லைவ்ல வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா. ஆக்சுவலா இது என்னோட ஃபர்ஸ்ட் லைவ். முன்னாடி லைவ்லாம் வந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைவ் பண்றேன். அதனாலதான் நீங்க சொன்னதே கேட்டு எப்படின்னு எனக்கு தெரியாம ஒண்ணுன்னா பண்ணிட்டு இருக்கேன் நானு. ஓகே வேற, எல்லாம் ஒரு புது முயற்சி தானே. இப்படி தொலை தூரத்துல இருந்தாலும் ஒரு மீடியா மூலியமா 2 பேரும் இணைஞ்சிருக்கிறதே நம்மளோட ஃபர்ஸ்ட் சக்சஸ் தான். வாழ்த்துக்கள். வீடியோக்குள்ள போலாம் சார். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப மழை காலமா, மழை பெய்யும்போது ஜுரம் வரும்னா டாக்டர்கிட்ட போயிட்டு ஊசி போட்டா சரியாயிடும். இப்ப காது மூக்கு தொண்டைனா அதுக்கு ஒரு டாக்டர் பாத்துடுறோம். கை முறிஞ்சிருச்சுன்னா ஆர்த்தோல போயிட்டு கை முறிவுக்கு அந்த மாதிரி பாத்துருவோம். அப்ப பிசியோதெரபிஸ்ட்னா யாரு ப்ரோ? வாட் இஸ் பிசியோதெரபிஸ்ட்? ப்ரோ ஆக்சுவலி என்னன்னா பிசியோதெரபி அப்படின்னு நீங்க வரும்போது சிம்பிளா சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு அடிப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், பிராக்சரா இருக்கட்டும், குழந்தையில இருந்து வயசானவங்க வரையும் எல்லாருக்குமே பண்றதுதான் பிசியோதெரபினா. சரிங்களா? பீடியாட்ரிக் கேஸ், இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னா ஒரு சில குழந்தை நார்மலா பிறந்துடும். ஒரு சில குழந்தைங்களுக்கு இந்த டெவலப்மெண்டல் டிலேன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. 1 வருஷத்துக்குள்ள ஒரு குழந்தை நடந்துடணும், 1ல இருந்து 1.5 வருஷத்துக்குள்ள நடந்துடணும். ஆனா ஒரு சில குழந்தைங்க அந்த மாதிரி நடக்காது. பாத்திருப்பீங்க நீங்களே. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அந்த டெவலப்மெண்ட் இருக்காது. 6 மாசத்துல திரும்பி படுக்கணும், 8 மாசத்துக்குள்ள தவழ ஆரம்பிக்கணும், முட்டி போட்டு நிக்க ஆரம்பிக்கணும், 1 வருஷத்துல இருந்து 1.5 வருஷத்துக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிடணும். அப்படி டிலே அப்படி ஆகாம ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இழுக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் பிசியோதெரபி தேவைப்படும். அங்க இருந்தே ஆரம்பிக்குது. நம்ம பிசியோதெரபின்றது அங்க இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அடல்ட்ஸ்க்கு பெயின், முதுகு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, எந்த வலியா இருந்தாலும் பெயின்லயும் பிசியோதெரபியோட ரோல் இருக்கு. அப்புறம் நியூரலாஜிக்கல் கேஸ். நியூரலாஜிக்கல் கேஸ்னா கேள்விப்பட்டிருக்கீங்க, இந்த ஸ்ட்ரோக், பக்கவாதம், அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? சோ அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் வயசானவங்களுக்கு அதிகமா பார்க்கின்சன்ஸ் அந்த மாதிரி நோய் வரும், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும், அதுக்கும் பார்ப்போம். அதுக்கும் பிசியோதெரபி தேவைப்படும். முக்கியமா வயசானவங்க படுத்தே இருப்பாங்க, பெட்ரிடன் கேசஸ்ன்னு வாங்க. சோ அந்த மாதிரி கேசஸ்க்கு மசில்ஸ் எல்லாம் வீக்கா இருக்கும். வயசானவங்களுக்கு அதிகமா மசில்ஸ் எல்லாம் ரொம்பவே வீக் ஆயிடும். சோ அவங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அந்த மாதிரி குழந்தையில இருந்து வயசானவங்க எல்லாருக்குமே தேவைப்படுறதுதான் பிசியோதெரபின்றது. பிசியோதெரபியோட ரோல் எல்லாருக்குமே யூஸ் ஆகும். குழந்தையில இருந்து வயசானவங்க எல்லாருக்குமே யூஸ் ஆகுறதுதான் பிசியோதெரபியோட ரோல். ஓகே ப்ரோ. அப்படி பார்த்தா இப்ப மத்த டாக்டருங்கெல்லாம் பண்றதை விட நீங்க ஒரு இன்ஸ்டாவிலயும் சரி யூடியூப்லயும் சரி கிட்டத்தட்ட நிறைய நம்பிக்கையான மக்களை பிடிச்சிருக்கீங்க. அந்த ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு யார் கொடுத்தது? இன்ஸ்டா யூடியூப்லாம் அந்த மாதிரிலாம் எப்படி பண்றீங்க? உங்க பிஸி ஷெட்யூல்லையும் அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? இல்ல ஆக்சுவலா எங்களுக்கு இந்த ஐடியா எப்படி வந்துச்சுன்னா, நிறைய பேருக்கு பிசியோதெரபி பத்தின அவேர்னஸ் இல்ல. நாங்க ஆரம்பிக்கும் போது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இப்ப நீங்களே கேட்டீங்க, ஃபீவர் வந்தா போய் ஊசி போடுறேன், காது மூக்கு தொண்டைக்கெல்லாம் பாக்குறேன், அந்த மாதிரி பிசியோதெரபின்னு என்னன்னே தெரியலன்னு கேக்குறீங்க.
இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பிசியோதெரப்பியை பத்தி தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா சுத்தமா யாருக்குமே தெரியாது. அப்படி இருந்தது இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரியுது. ஆனா இன்னும் பாமர மக்களுக்கு பிசியோதெரப்பி பத்தி தெரியல. சோ அவங்களுக்கும் எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னும் போதுதான் இந்த சோசியல் மீடியா. ஏன்னா இப்போ கிராமத்துல கூட யூஸ் பண்றதுன்னா நம்ம மொபைல் தான். யூடியூப், இன்ஸ்டாகிராம் தான் அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிராமமா இருக்கட்டும், மலைவாழ் மக்களா இருக்கட்டும், எங்க போனாலும் யூடியூப், இன்ஸ்டாலாம் அதிகமா யூஸ் பண்றாங்க. சோ அவங்களுக்கெல்லாம் இது போகணும்னா, ரீச் பண்ணணும், பிசியோதெரப்பியை பத்தி தெரிய வைக்கணும்னா நம்மளுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கும்? இந்த சோசியல் மீடியா தான். சோ அதனாலதான் இந்த பிளாட்ஃபார்ம்குள்ள நாங்க வந்தது. சரி ப்ரோ, நீங்க நேரடியாவே நிறைய கிளைண்ட்ஸை பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாம இந்த கமெண்ட்ஸ்ல நீங்க நேரடியா பாக்குறதை விட நேரடியா ஒரு நாளைக்கு ஒரு 100 பேரை பாக்குறோம்னா கமெண்ட்ல ஒரு 500 விதமான பிரச்சனைகளை வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு சொல்யூஷனையும் அப்படியே இன்ஸ்டாவிலுமே ரிப்ளை பண்ணிடுவீங்களா? அதான் வீடியோவா ரெடி பண்றீங்களா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா எடிட் பண்ணுவோம். அதுவும் நாங்க வந்து இதுக்குன்னே ஒரு டேட்டை ஒதுக்கிறோம். மோஸ்ட்லி சண்டேஸ்ல எங்களோட ஷூட் இருக்கும். சரிங்களா? சோ இதுல என்ன பண்ணுவோம்னா நிறைய பேர் டவுட் கேட்பாங்க. நிறைய பேர் ப்ரோ எனக்கு வந்து இந்த வழி இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு சரியாவல, இத பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. சோ அவங்களுக்குலாம் நாங்க சண்டே பிளான் பண்ணி ஷூட் பண்ணி எடிட்டிங்க்கு ஒரு டீம் வச்சிருக்கோம். சோ அவங்க மூலியமா எடிட் பண்ணி வீடியோ போட்டுருவோம் நாங்க. ஓகே, எடிட்டிங்க்கு வேற டீம். எடிட்டிங்க்கு ஒரு டீம் வச்சிருக்கோம். ஓகே ப்ரோ, இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பிசியோதெரபிஸ்ட் தெரியும். அவர் வந்து பாத்தீங்கன்னா பிசியோதெரபிஸ்ட தாண்டி தனக்குள்ள ஒரு சிவாஜி இருக்காரு, எம்ஜிஆர் இருக்காருன்ட்டு இருக்கும். இந்த மாதிரி பல விஷயம் வந்து வச்சிருக்காரு. அது மாதிரி உங்களுக்கு எதுவும் திறமை இருக்கா ப்ரோ? ஓகே ப்ரோ, இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பிசியோதெரபிஸ்ட் தெரியும். அவர் வந்து பாத்தீங்கன்னா பிசியோதெரபிஸ்ட தாண்டி தனக்குள்ள ஒரு சிவாஜி இருக்காரு, எம்ஜிஆர் இருக்காருன்ட்டு இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து வச்சிருக்காரு. அது மாதிரி உங்களுக்கு எதுவும் திறமைகள் இருக்கா ப்ரோ? அந்த மாதிரிலாம் எனக்கு திறமை இல்ல பிரதர். அந்த மாதிரி வந்து ஜோக்கர் தனம் பண்ணி குழைக்கணும்ன்ற அவசியமும் எங்களுக்கு. அவரோட பேரை குறிப்பிட விரும்பல, எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டுக்கே தெரியும், நீங்க யார சொல்றீங்கன்றது தமிழ்நாட்டுக்கே தெரியும். அதான் சொல்றேன் இல்லையா, அந்த மாதிரி பண்ணி வந்து பிழைக்க நாங்க விருப்பப்படல. எங்களோட நோக்கம் பிசியோதெரப்பி எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் சேர்க்கறது தான். அதுதான் எங்களோட நோக்கம். பிசியோதெரப்பி பத்தி எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுதான் எங்களோட நோக்கம். அது வந்து இந்த மாதிரி குறுக்கு வழியில ட்ரெண்ட் ஆகணும்ன்றது எங்களுக்கு அவசியம் இல்லை. அந்த ஒரே டேக்ல எல்லாம் முடிச்சிருவாராமே, அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும்? ஒரு சில பேர் பண்ணுவாங்க. நாங்க அந்த மாதிரி சிங்கிள் டேக்ல எல்லாம் முடிக்க மாட்டோம். டேக் எடுக்கும். ப்ராப்பரா மக்களுக்கு இருக்கணும்ன்றதுனால ப்ராப்பரா பண்ணுவோம் நாங்க. சரி ப்ரோ, சரி ப்ரோ, ஜோக்ஸ் அப்பார்ட், நம்ம வீடியோக்குள்ள வருவோம். சரி ப்ரோ, இப்ப மசில் வீக் ஆகுதுன்னு வச்சுங்க, ஜிம்முக்கெல்லாம் போனோம்னா வே புரோட்டீன் ஒரு புரோட்டீனை நம்ம எடுப்போம். அது வந்து நேச்சுரல் தானே, அந்த வே புரோட்டீனால மசில் வளரும். இப்ப நமக்கு வந்து மசில் பெயின் அந்த மாதிரி இருக்கிற டைம்ல அந்த வே புரோட்டீன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அளவை விட கம்மியா சாப்பிட்டு அப்படியே வந்தோம்னா அந்த மசில் வளர்றது மூலியமா அந்த வலியை குறைக்க முடியுமா? நல்ல கேள்வி. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. நீங்க கேட்கிற கொஸ்டினே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினா இருக்கு ஆக்சுவலி. இந்த நீங்க சொல்றீங்க இல்லையா மசில் பெயின் அப்படின்றீங்க இல்லையா, நீங்க சொல்ற மசில் பெயின் எதனால வரும்னா உங்க மசில்ஸ் எல்லாம் வீக்கா இருக்கிறதுனாலதான். ஓகேவா? நம்ம தசைகளோட வேலையே நம்ம சுத்தி இருக்கிற போன்ஸ், நம்ம உடம்புல இருக்கிற எலும்புகள், அந்த எலும்புகளை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறது, அந்த எலும்பு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் அந்த மசில்ஸ்ன்றது இருக்கு. ரெண்டாவது தான் மூமெண்ட்ஸ், நம்ம கையை காலை அசைக்கிறதுக்கு அந்த மசில்ஸ் தான் யூஸ் ஆக போகுது. சரிங்களா? சோ நீங்க சொல்ற அந்த மசில் பெயின் எப்போ வரும் அப்படின்னா அந்த மசில் வீக்கா இருக்கு. வீக்கா இருக்காதான் ஓவரா வேலை செய்யும். ஓவர் ஆக்டிவ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம படுக்கும் போது எக்குத்தப்பா படுத்துரும், அடுத்த நாள் காலையில எந்திரிச்சா கழுத்து ஒரு மாதிரி சுளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுதான், அதெல்லாம் வந்து ஓவர் ஆக்டிவ்னஸ். சோ அதுக்கும் வே புரோட்டீனுக்கும் துளி கூட சம்பந்தம் கிடையாது. சரிங்களா? அந்த மசிலை வந்து நம்ம ரிலீஸ் தான் பண்ணணும், ஃப்ரீ பண்ணி விடணும். ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பண்ணி அந்த மசில்ஸை நல்லா ஃப்ரீ பண்ணிட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கணும். திரும்ப அந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் தான் பண்ணணும். இந்த ஸ்ட்ரென்தனிங் பண்றோம் இல்லையா, அந்த டைம்ல புரோட்டீனா எடுக்கலாம். அதுக்கு ஆனா வே புரோட்டீனா எடுக்கணும்ன்றது அவசியம் கிடையாது ப்ரோ. இந்த வே புரோட்டீனே பாத்தீங்கன்னா ஆக்சுவலி யாருக்கு அதிகமா தேவைப்படும் பாத்தீங்கன்னா ஜிம் போறவங்களுக்கு தான் அதிகமா தேவைப்படும். நார்மல் இண்டிவிஜுவல் எடுக்கிறதே எடுக்காத அவங்களோட விருப்பம். சரிங்களா? பட் இந்த ஜிம் ஒர்க் அவுட் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அதிகமா வே புரோட்டீன்ன்றது தேவைப்படும். சரிங்களா? அதையும் தெளிவா சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ ஒரு நார்மல் இண்டிவிஜுவல், இப்ப நீங்க நம்ம எல்லாம் வந்து இப்போ ஜிம்முக்கு போகாம இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து 1ல இருந்து 0.8ல இருந்து 1 கிராம் ஆஃப் புரோட்டீன் வரை எடுக்கலாம் பர் கேஜி ஆஃப் பாடி வெயிட். பர் கேஜி ஆஃப் பாடி வெயிட். ஓகேவா? இப்ப நீங்க ஒரு 60 கிலோ இருக்கீங்க அப்படின்னா அப்போ ஒரு கிலோக்கு 1 கிராம் கணக்குல 60 கிலோவுக்கு 60 கிராம் புரோட்டீன் நீங்க ஒரு நாளைக்கு எடுக்கணும். அன்றாட நாள்ல எடுக்கணும். சரிங்களா? இதுவே நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்றீங்க, ஜிம்முக்கு போறீங்கன்னா அதை அப்படியே 2 மடங்கு ஆக்கிக்கணும். ஒரு கிலோவுக்கு 2 கிராம் புரோட்டீன்.
அப்போ 60 கிலோ இருக்கீங்கன்னா 120 கிராம் புரோட்டீன் எடுக்கணும். அப்பதான் அந்த தசைகள் வளரும். சோ அந்த மாதிரி ஏதாவது சடன் வலி இருக்கு, மசில் வலி இருக்கு அப்படின்னா, சடனா உங்களுக்கு ஒரு ஸ்பேசம் மாதிரி வருது, சுளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னா ஐஸ் வைங்க. வித் ஸ்ட்ரெச்சிங் தான் பண்ணணும். ஸ்ட்ரெச்சிங் பண்ணி அந்த டைட்டான மசில நல்லா ஃப்ரீ பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்தனிங் பண்ணும்போது உங்களுக்கு நார்மலா புரோட்டீன் எடுக்கலாம். ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி மசில் பில்ட் பண்றீங்கன்னா வே புரோட்டீன்லாம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங் வீடியோஸ்லாம் உங்களோட ஐடி அவேர் ஆஃப் பிசியோங்கிற அந்த ஐடியிலே பாத்துக்கலாம். அவேர் ஆஃப் பிசியோஸ் ஐடியிலே ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் போட்டிருக்கோம். பட் அதை மட்டும் தான் பார்க்கணும்னு நாங்க சொல்ல வரல. ஏன்னா அதுல நாங்க பேசிக்கா தான் போட்டிருப்போம். இதுக்கு இப்படி பண்ணலாம், அதாவது ஒன் ஆஃப் த சொல்யூஷன் தான் போட்டிருப்போமே தவிர இதுதான் சொல்யூஷன், கழுத்து வலிக்கு இது பண்ணாதான் சரியாகும், இது பண்ணாலே போதும்னு நாங்க சொல்லல. இதுவும் பண்ணலாம் அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். ஏன்னா ஒரு வலிக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் எப்பவுமே அதான் சொல்றேன், ஒரு வலிக்கு ஒரு காரணம் இருக்கும். சோ அதை நீங்க வந்து ஒரு டைரக்ட் கன்சல்டேஷன் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன எதனால ஒரு வலி வந்திருக்கு. இப்போ முதுகு வலின்றது நார்மலா பார்க்கும்போது முதுகு வலி தான். அது டிஸ்க் பல்ஜா இருக்கலாம், எலும்பு தேய்மானமா இருக்கலாம், இல்ல டிஸ்கே ஸ்லிப்பா இருக்கலாம். சோ அந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு வலி வர்றதுக்கான காரணங்கள். இல்ல வெறும் மசில் மட்டும் பிடிச்சிருக்கலாம், நிறைய காரணங்கள் இருக்கு. பொதுவா பார்த்தோம்னா நம்ம முதுகு வலி அப்படின்னு தான் பார்ப்போம். சோ அதனால உங்களுக்கு என்ன காரணம்ன்றது தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் சரியாகும். அதையும் நான் சொல்லிடுறேன். இல்ல வயசானவங்க ப்ரோ, ஒரு ஏஜ் தாண்டினதுக்கு அப்புறமா அவங்க எந்த மாதிரியான வேலை பண்ணலாம், எந்த மாதிரி வேலைகள் பண்ணக்கூடாது? ப்ரோ 60 வயசுக்கு மேல ஜீரியாட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அவங்கதான் வந்து ஏஜ்டு பீப்புள், ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அதிகமா எது அஃபெக்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? அதிகமா கீழே விழுவாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய பாட்டி தாத்தா எல்லாம் பாத்ரூம்ல ஸ்லிப்பாயி விழுந்துட்டாங்க, இடுப்பு பிராக்சர் ஆயிடுச்சு, அதெல்லாம் பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய வழுக்கி விழுறது காமனா இருக்கும் 60 வயசுக்கு மேல. ஏன்னா அவங்களுக்கு அந்த பேலன்ஸ் இருக்காது, ப்ராப்ரியோசெப்ஷன் அதெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. சோ ஒரு பேசிக் வார்ம் அப், பேசிக் ஸ்ட்ரெச்சிங், பேசிக் எக்ஸசைஸ் அவங்க பண்றது நல்லது. அட்லீஸ்ட் ஒரு 1 கிலோ 2 கிலோ டம்பிள்ஸ் தூக்கியாவது ஒரு வெயிட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், வெறும் ஜாகிங் ரன்னிங்கோட நிறுத்திடாம வெயிட் எல்லாம் தூக்கி எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா நல்லது. கம்மி வெயிட் ஒரு 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி தூக்கி பேசிக் எக்ஸசைஸ், கோர் ஸ்ட்ரென்தனிங், பேலன்ஸ் எக்ஸசைஸ், ஒத்த காலில் நிக்கிறது, அந்த மாதிரி பேலன்ஸ் ட்ரைனிங் எல்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. ஓகே சார். இப்ப எக்ஸசைஸ் பண்றதுக்குன்னு ஒரு வயசு இருக்கா சார்? சின்ன வயசுலயே போய் எக்ஸசைஸ் பண்ணோம்னா மசில்லாம் வந்து டைட் ஆயிடும், அப்புறம் வளர முடியாது, எல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்களே, எந்த ஏஜ்ல வந்து ஜிம்முக்கு போலான்னு ஒரு ஐடியா இருக்கா? கரெக்டான கேள்வி கேட்டீங்க. ஏன்னா எக்ஸசைஸ் பண்றது வேற, ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்றது வேற. சரிங்களா? ஏன்னா எக்ஸசைஸ்லயே பல வகைகள் இருக்கு, ஏரோபிக், அனரோபிக் அதெல்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? சிம்பிளா சொல்லணும்னா இப்ப ஜிம்முக்கு போனீங்கன்னா வெயிட் தூக்கி எக்ஸசைஸ் பண்ணுவீங்க. அதான் சொல்றேன் இல்லையா, ஜிம்முக்கு போறது அடல்ட் இண்டிவிஜுவல் போறது நல்லது. சரிங்களா? 16+, 18 கூட இல்ல, ஒரு 16+லயே ஜிம்முக்கு போகலாம். சரிங்களா? எதனால ஒரு ஏன்னா 18 to 21 வரையும் தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் லிமிட், உடம்புல இருக்கிற எல்லாமே க்ரோ ஆகுறதுக்கு, எஸ்பெஷலி போன்ஸ் எல்லாம் போன்ஸ் க்ரோ ஆகுறது, நம்ம ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது, எல்லாமே வந்து ஒரு 21 to 22 வரையும். சரிங்களா? சோ ஒரு 18 மேல போகும்போது அந்த அடலசன்ட் பேஸை தாண்டி போகும்போது நல்லது. ஓகே சார், ஓகே சார். இப்ப வந்து குளிர்காலம் வரும்போது எல்லாருமே சுடு தண்ணியில குடிப்பாங்க, மற்ற நேரத்துல வந்து நார்மல் வாட்டர்ல குடிப்பாங்க. அந்த மசில் ஸ்பேசம் உள்ளவங்க எந்த மாதிரி வாட்டர் யூஸ் பண்ணணும், இல்ல நார்மலா ஐஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும், அதுல எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஒண்ணு இருக்கு. கரெக்டான கேள்வி கேட்டீங்க. ஓகேவா? சிம்பிள் கான்செப்ட். மசில் ஜாயிண்ட் ரெண்டா பிரிச்சிருங்க. ஓகேவா? முட்டி தசை, மூட்டு தசை. சரிங்களா? மூட்டுன்னும் போது அது எல்போவா இருக்கலாம், இல்ல முட்டியா இருக்கலாம், இடுப்பு எலும்பா இருக்கலாம். அந்த மாதிரி எலும்புல வலி இருக்கு, முட்டி வலி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சூடு ஒத்தரம் கொடுக்கலாம். ஓகே. இந்த தசைகள் எனக்கு வலி இருக்கு, கழுத்து வலி இருக்கு, இந்த மாதிரி ஆம் கிட்ட வலிக்குது, எனக்கு பைசெப்ஸ் கிட்ட வலிக்குது அப்படின்னும் போது ஐஸ் ஒத்தரம் கொடுக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, சடனா ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு, சடனா எனக்கு வலி வந்திருக்கு. இப்ப முட்டிலேயே வந்து சடனா ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது டக்குன்னு ஒரு அடிபட்டு எனக்கு முட்டி வலி வருது அப்படின்னும் போது அந்த இடத்துல ஐஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா அக்யூட்டா அந்த இடத்துல இப்ப பிராக்சர் எல்லாம் ஆகுது, இல்ல ஒரு இன்ஜுரி ஆயிருக்குன்னா உடனே ஐஸ் வைக்கிறது நல்லது. அப்ப ரொம்ப வருஷமா இருக்கிறவங்க ஹார்ட் பாத் எடுத்துக்கலாம். இப்போ ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் நம்ம வயசானவங்கலயே பெண்களுக்கு தான் அதிகமா வருதுன்னு ஒரு சர்வேல சொல்றாங்க சார். அதை எப்படி சார் தவிர்க்கிறது? ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்றது ஜெனடிக். அதாவது ஆர்த்ரைட்டிஸ் 2 டைப் இருக்கு. ஆர்த்ரைட்டிஸ் நிறைய டைப் இருக்கு. நீங்க கேட்கறதுல மேஜர் 2, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். நிறைய பேர் அது குழம்பிடுறாங்க, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஒண்ணு நினைச்சிட்டாங்க. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்றது இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன். அது வந்து ஜெனடிக்கா யாருக்கு வேணா எப்போ வேணா எப்படி வேணா வரலாம்.
அது ரொமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஆஸ்ட்ரோ ஆர்த்ரைட்டிஸ் தான் மூட்டு தேய்மானம். புரியுதா உங்களுக்கு? அது வந்து நம்மளாலதான் வருது. அதுக்கு காரணம் முக்கியமா நம்மளாதான் இருப்போம். இப்ப நம்ம நடக்கிறது ரொம்ப எக்ஸசைஸ், அந்த சரௌண்டிங். இப்போ மோஸ்ட்லி ஆஸ்ட்ரோ ஆர்த்ரைட்டிஸ்ன்றது முட்டியில தான் வரும், மூட்டு வலி தான். அதாவது முட்டியில தான் அதிகமா இந்த வலி வரும். சோ அதுல என்ன ஆகும்னா அந்த சரௌண்டிங் மசிலா அவங்க ஸ்ட்ரென்தனிங்கா வச்சிருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி ஏன் லேடிஸ்க்கு வரும்னா லேடிஸ் கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க ஒண்ணு. ஆமா. ரெண்டாவது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மசில்ஸ் சீக்கிரமா வீக் ஆக ஆரம்பிச்சிரும். சோ இந்த காரணங்கள்லாம் இருக்கிறதுனால தான் லேடிஸ்க்கு அதிகமா இந்த ப்ராப்ளம் வருது, முட்டி வலி வருது. ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும். ஸ்ட்ரென்தனிங், ஸ்ட்ரெச்சிங்லாம், அந்த தொடையை சுத்தி இருக்கிற மசில், தொடைக்கு முன்னாடி, தொடைக்கு பின்னாடி, சைடுல இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அவங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ்ன்னு பாத்தீங்கன்னா மேஜரா வாக்கிங் தான் அவங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ். பட் அதெல்லாம் இல்லாம ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்றது நல்லது. ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பண்றது நல்லது. ஓகே சார். இப்போ உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் அதிகமா வராங்களா இல்ல வயசானவங்க அதிகமா வராங்களா? எந்த ஏஜ் குரூப் இப்போ ரீசெண்டா அதிக வலியால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க உங்கள்கிட்ட வர்றவங்கல்ல? மோஸ்ட்லி இப்போ வந்து பிரதர் எப்பவுமே வந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ்க்கு எப்பவுமே வலி இருக்கும். பட் இப்போ அதிகமா வந்து யங்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க, முக்கியமா ஐடி பீப்புள்ஸ். ஏன்னா இப்ப ஐடி ஃபீல்டு பூம் ஆனதும் பூம் ஆச்சு, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு போட்டான். கண்டமேனிக்கு எல்லாருமே வந்து குப்புறப்படுத்திட்டு வேலை செய்யறது. ஒருத்தர்லாம் சொல்றாரு, கழுத்து எனக்கு ரொம்ப வலி சார்னாரு. எதனால சார் ரொம்ப வலின்னு கேட்டா, அவர் அப்படியே பிளாட்டா படுத்துக்கிட்டு கழுத்தை இப்படி கழுத்தை கீழே மடக்கின மாதிரி வச்சு நெஞ்சில லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த மாதிரி வச்சா கழுத்து வலி வருமா வராதா நீங்களே சொல்லுங்க. அதனால இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் அதிகமா வராங்க. ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு 20 to 40க்குள்ள நிறைய பேர் வந்து இப்போ கிளினிக் வரும்போது பெயின் வராங்க. அதுவும் நிறைய ஐடிஸ் தான். நெக் பெயின், பேக் பெயின், யாருன்னு பார்த்தா ஐடியா இருப்பாங்க. சார் இப்போ இந்த பெயின் வரும்போது அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர்லாம் சொல்றாங்களே, அப்படின்னா என்னது? பிரதர், அக்குபஞ்சர் அப்படின்றது சைனீஸ் மெடிசன், சரிங்களா? அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர், அதாவது பஞ்சர் மீன்ஸ் ஸ்கின்னை தாண்டி பியர்ஸ் பண்ண போறாங்க. அதாவது நீடில் போடுவாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய படம் போஸ்டர் அங்கங்க போட்டிருப்பாங்க, பாத்திருப்பீங்க. ஒரு ஊசி மாதிரி உள்ள குத்துவாங்க, ஊசி மாதிரி உள்ள குத்துவாங்க பாருங்க, சின்னதா ஊசி மாதிரி குத்துவாங்க, பாத்திருப்பீங்க. அக்குபஞ்சர்னு போட்டாலே அந்த மாதிரி தான் வரும். அது அக்குபஞ்சர். பிரஷர் பாயிண்ட்ஸ் உடம்புல இருக்கிற, அது என்னன்னா அக்குபஞ்சர் கான்செப்ட் படி உடம்புல ஒரு சில பிரஷர் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாம் எனர்ஜி ஓட்டம் இல்லைன்னா, உடம்புல ஒரு எனர்ஜி ஓட்டம் இருக்கு. இது வந்து சைனீஸ் மெடிசன். அவன் என்ன சொல்றான்னா, உடம்புல ஒரு எனர்ஜி ஓட்டம் இருக்கு, அந்த எனர்ஜி ஓட்டம் தடைப்பட்டுருச்சுன்னா, இந்தந்த பாயிண்ட்ஸ்ல தடைப்பட்டுருச்சுன்னா இந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்றான். சோ அந்த பாயிண்ட்ல எய்தர் நம்ம கையை வச்சு கட்டை விரலோ இல்ல ஆள்காட்டி விரலோ யூஸ் பண்ணி பிரஷர் கொடுத்தோம்னா, பிரஷர் கொடுத்து ஒரு 10 செகண்ட் இல்ல 1 நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா அது அக்கு பிரஷர். இதுவே நம்ம விரலை வச்சு பண்ணாம ஏதாவது ஒரு ஊசி மாதிரி அதே பாயிண்ட்ல போட்டோம்னா அது அக்கு பஞ்சர். அது என்ன சொல்றான்னா, அதுபடி நம்ம பண்ணதுக்கு அப்புறம் அந்த எனர்ஜி ஃப்ளோ நல்லா போக ஆரம்பிச்சிரும் அப்படின்னு வந்து சொல்றான். சீரியஸாவே பெயின் உள்ளவங்க இந்த அக்குபஞ்சர், அக்குப்ரெஷரை கன்சல்ட் பண்றது மூலமா பெயின் குறையுமா? ஆக்சுவலி சொல்லணும்னா அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர்ல ரிலீஃப் இருக்கு, சரிங்களா? இது வந்து சூடோ சயின்ஸ், ரிசர்ச் எவிடன்ஸ் இல்லன்னு என்னதான் சொன்னாலும் காலங்காலமா அதை பிராக்டிஸ் பண்ணி சக்சஸ் ஆயிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம ஊர்ல இருக்கதான் செய்யறாங்க. இல்லைன்னா இந்த அக்குபஞ்சர்ன்ற ஒரு வார்த்தையே தெரிஞ்சிருக்காது, எப்பயோ தடை பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஒரு ஃபால்ஸ் மெடிசன், இது ஒரு சூடோ சயின்ஸ், இதெல்லாம் வந்து ரிலீஃபே கொடுக்காது அப்படின்னு இருந்தா எப்பயோ இதை தடை பண்ணிருப்பாங்க. ஒரு விஷயம் தடை பண்ணாம நம்ம ஊர்ல இன்னும் சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு அப்படின்னா ஒரே காரணம், ஒரு சில பேருக்கு ரிலீஃப் இருக்கு, ஒரு சில பேருக்கு ரிலீஃப் இல்லை, அவ்வளவுதான். இதை நம்புறவனுக்கு ரிலீஃப் இருக்கு, நம்பிக்கை இல்லாதவனுக்கு ரிலீஃப் இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க. பட் பேசிக்கா பாத்தீங்கன்னா கரெக்டா பிராக்டிஸ் பண்றவங்க பண்ணாங்கன்னா ரிலீஃப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் என்ன, நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, அக்குபஞ்சர்லாம் எடுக்க வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் தான். எடுக்கிறது எடுக்காதான் அவங்களோட விருப்பம். பட் அந்த வலிக்கான முக்கியமான காரணத்தை கண்டுபிடிங்க. உங்களுக்கு மசில்ஸ் வீக்கா இருக்கு, ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணணும்னா தயவு செஞ்சு பண்ணுங்க. இல்ல ஸ்ட்ரெச்சிங் பண்ணி அந்த இடத்த பிளெக்சிபிளா வச்சுக்கணும்னா அதெல்லாம் பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணிட்டு வேணா வலியை குறைக்கிறதுக்கு அக்குபஞ்சரும் போறதும் போவாதும் உங்களோட விருப்பம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஓகே சார். இப்ப நாட்டு வைத்தியம்னு வந்தோம்னா சில இடங்கள்ல சில எண்ணெய்களை கொடுத்து அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க, அப்ப அந்த மசில் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த எண்ணெயெல்லாம் கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி கண்ட எண்ணெய்களை போட்டு தேய்க்கிறதுனாலயும் அந்த உடம்பு வலி சரி ஆகும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ஆக்சுவலா இந்த எண்ணெய் தேய்க்கிறாங்க இல்லையா, இது என்ன கான்செப்ட்ன்றது நான் உங்களுக்கு சொல்றேன்.
ஒரு சில பேர் வந்து எண்ணெயை தேய்ச்சிட்டு சும்மா சும்மா தேய்ச்சி விட மாட்டாங்க. எண்ணெயை தேய்க்கிறது வந்து சும்மா தேய்க்க மாட்டாங்க, மசாஜ் மாதிரி பண்ணுவாங்க. கரெக்டா? எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் மாதிரி பண்ணுவாங்க. இதேதான் எங்க டெக்னிக்ல மயோஃபேஷியல் ரிலீஸ் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். என்ன பண்ணுவோம்னா அந்த தசையில பிரஷர் கொடுத்து அழுத்தம் கொடுத்து அந்த ட்ரிகர் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மசில்ல நாட்ஸ் ஃபார்ம் ஆயிடும். அதுதான் அந்த வலிக்கான காரணம்னு நாங்க சொல்லுவோம். அந்த நாட்டை பிரஷர் கொடுத்து பிரேக் பண்ணுவோம். பிரேக் பண்ணி அந்த மசிலை ஃப்ரீ பண்ணி விடுவோம். அது நாங்க மயோஃபேஷியல் ரிலீஸ்ன்ற ஒரு டெக்னிக். அதேதான் மோரர்லெஸ் மசாஜ்ல பிரஷர் கொடுத்து பண்ணும் போது அந்த மசில் நல்லா ரிலீஸ் ஆகும், ஃப்ரீ ஆகும். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த இடத்துல ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் போது அங்க இருக்கிற வலிகள் எல்லாம் பெயின் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெயின் சப்ஸ்டன்ஸ்லாம் அந்த இடத்துல இருந்து போய் வலி குறையும். சோ இது சும்மா எண்ணெயை தேய்ச்சா ரிலீஃப் இருக்காது. எண்ணெய் தேய்ச்சி சும்மா மசாஜ் மாதிரி பண்ணா ரிலீஃப் ஓரளவு கொடுக்கும். சும்மா எண்ணெய் தேய்க்கிறது, இந்த எண்ணெய் தரவுனா முட்டி வலி போயிடும், இந்த எண்ணெய் தரவுனா முதுகு வலி போயிருவாங்க, அதெல்லாம் போய் ஏதோ ஒரு எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் மாதிரி பண்ணா குறையும். இப்ப அந்த மாதிரி எனக்கே தெரிஞ்சு எங்க ஊர்ல இருந்து பல கிலோமீட்டர் தூரம் போயிட்டு ஒரு எண்ணெய் 50 ரூபா, ஒரு ஆளுக்கு இவ்வளவுதான் கொடுப்போம்னு கண்டிஷன்லாம் போட்டு வாங்கிட்டு வராங்க. அதை சும்மா அப்ளை பண்ணா வலி குறைய வாய்ப்பே கிடையாது. கிடையவே கிடையாது. அது பிசினஸ், கம்ப்ளீட்லி பிசினஸ். அப்ப இந்த எண்ணெய் மசாஜ் தான் விஷயம். ஆமா, நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, ஒரு வலி வருதுன்னா ஒரு எலும்புல வருதுன்னா அது எலும்புல தேய்மானமா இருக்கலாம். அதாவது ஒரு ஜாயின்ஸ்ல வருதுன்னா அது தேய்மானமா இருக்கலாம். இல்ல உள்ள இருக்கிற ஜவ்வு அதாவது கிழிஞ்சிருக்கலாம், இல்ல ஜவ்வு ஸ்ப்ரெயின் ஆயிருக்கலாம். இல்ல தசையில வருதுன்னா தசையில ஸ்ட்ரெயின், அந்த மசில்ல ஸ்ட்ரெயின் ஆயிருக்கு, இல்ல ஏதோ நாட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த மசில் வீக்கா இருக்குன்னு நான் தெளிவா சொன்னேன் உங்களுக்கு. ஸோ ஸ்ட்ரெச்சிங்கு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாதான் வலியும் குறையும், வலி வராமையும் இருக்கும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஆல்டர்னேட், அதாவது சும்மா எண்ணெய் தடவைனா போயிடும், அதெல்லாம் வந்து சும்மா கான்செப்ட். நம்புறவன் அதான் சொல்றேன் இல்லையா, இந்தாங்க இதை தடவைனா சரியாயிடும், ஆஹா இது தடவைனா சரியாயிடுமான்னு ஒரு நம்பிக்கையில எடுத்து தடவுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சரியாயிடும். ஏன்னா அவங்களுக்கு வலியே இல்லைனாலும் வலி இருக்கிற மாதிரி தோன்றது எப்படியோ, இதை தடவைனா சரியாயிடும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனாலதான் வயசானவங்க எல்லாம் அந்த சஜஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா, இவங்க ஏதோ ஒரு மூலையில தான் ஒரு கடையில எண்ணெய் விற்பாங்க, ஏதோ ஒரு வீட்டுல எண்ணெய் செஞ்சு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்க வாங்கினேன், இங்க வாங்கி நான் அந்த எண்ணெயை தடவுனேன், எனக்கு சரியாயிடுச்சுன்னு யாரோ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்லுவாரு. அவர் என்ன பண்ணுவாரு, ஆட்டோமேட்டிக்கா அந்த கடைக்கு போய் வாங்குவாரு. சோ அந்த மாதிரி அவர் வந்து இன்னொருத்தருக்கு சொல்லுவாரு, இங்க தடவுன சரியாயிடுச்சுன்னு, அந்த மாதிரி போகும். சோ அதான், அது வந்து நம்புறது நம்பாதான் அவங்களோட விருப்பம். ஆனா அதெல்லாம் வந்து பர்மனன்ட் ரிலீஃப் கொடுக்காதுன்னு நான் அது கேரண்டியா சொல்லுவேன். இப்ப அக்குபஞ்சர் ரிலீஃப் கொடுக்குமா கொடுக்காதான்றது என்னால கேரண்டியா சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி வெறும் எண்ணெயை தடவுனா வலி சரியாயிடுமான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாதுன்னு நான் வந்து ஷுவரா 100% ஷுவரா சொல்லுவேன். ஓகே சார், ரொம்ப நாளா இருந்த ஒரு சந்தேகம் தீர்ந்து இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் கமெண்ட்ல உள்ளவங்களுக்கு கொஞ்சம் ஆன்சர் பண்ணிடுவோம் சார். ஓகே சார், அப்படியே கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் வாங்கலாம். கேலக்ஸி ஆஃப் ஃபியூச்சர் மெடிக்ஸ்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட்ல நினைச்சிருக்காரு, as I am suffering from severe neck pain and it is diagnosed as cervical disc bulge and bone canal narrowing. Now I am doing physiotherapy such as IFT, cupping and ultrasound and traction. Okay, but still now I am having pain, sir. What can I do? இது வந்து ஒரு எத்தனை நாளா எடுத்துட்டு இருக்காருன்னு தெரியலையே. இவர் கேஸ்ல என்னன்னா டிஸ்க் பல்ஜ்ன்றது தெளிவா மென்ஷன் பண்ணிட்டாரு. அப்போ அதை டயக்னோஸ் பண்ணிருக்காங்க, டிஸ்க் பல்ஜ்ன்றதை டயக்னோஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் போன் கேனல், அதான் டிஸ்க் பல்ஜுக்கு ட்ராக்ஷன் போடுறாரு, ட்ராக்ஷனும் போடுறாங்க. பெயினுக்கான ஐஎஃப்டி கப்பிங் பண்றாங்க. அல்ட்ராசவுண்ட் எதுக்கு இவ்வளவு பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இதுல உருப்படியா பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஐஎஃப்டி பண்ணலாம். அது எப்போ பண்ணலாம்னா ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்துட்டு அந்த வலியை கொஞ்ச நேரம் மறைய வைக்கிறதுக்கு ஐஎஃப்டி கொடுக்கலாம். அப்புறம் டிராக்ஷனே இப்போ ரிசர்ச் படி டிராக்ஷனும் வேஸ்ட்னு சொல்லிட்டாங்க. பட் வந்து ஒரு சில பேர் இன்னும் வந்து டிராக்ஷன் வந்து டிஸ்க் பல்ஜுக்கு கேக்குது அப்படின்றத சொல்றாங்க. பட் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் தான் இந்த டிஸ்க் பல்ஜுக்கு சொல்யூஷன். இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே போயிட்டு நம்ம மோஸ்ட்லி வந்து கழுத்தை நேரம், கழுத்து வந்து இப்படி இருக்கும், நம்மளுக்கு இப்படிதான் இருக்கணுமே கழுத்து. ஆனா யாருமே வச்சுக்க மாட்டோம், இப்படி இருக்கும் நம்ம கழுத்து. டக்குன்னு ஏதாவது வேலை செஞ்சுக்கும் நிறுத்தி பாருங்க, இப்படி இருக்க அப்படியே கழுத்து இப்படி இருக்கும். சோ என்ன ஆகும், இங்க பின்னாடி இருக்கிற மசில்லாம் நல்லா இழுத்து என்ன ஆகும்னா ஸ்டிஃப் ஆயிடும். பின்னாடி இருக்கிற மசில்லாம் ஸ்டிஃப் ஆயிடும், முன்னாடி இருக்கிற மசில்லாம் வீக் ஆயிடும். சோ அதெல்லாம் வந்து பின்னாடி இருக்கிற மசிலை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு முன்னாடி இருக்கிற மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த மாதிரி வச்சிருந்தாங்கன்னா வந்து இந்த பெயினை குறைக்கலாம், திரும்ப வராமையும் வச்சிருக்கலாம். தினகரன் ஒருத்தர் பண்ணிருக்காரு பாருங்க, எக்ஸ்பிளைன் மீ வாட் டு டு டன் டு ரெடியூஸ் இன்டென்ஷனல் ட்ரெமர்ஸ் இன் யங் ஏஜ் பாய்ஸ். எங்கேஜ் பாய்ஸ்க்கு இன்டென்ஷனல் ட்ரெமர் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்டென்ஷனல் ட்ரெமர் மீன்ஸ் டக்குனு ஒரு சடன் ஆன்செட்ல அவங்களுக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும்.
ஸோ இதுக்கு என்னன்னா மோஸ்ட்லி கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் ஃபுட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் பச்சை காய்கறிகள், அது வந்து கீரையா இருக்கலாம், இல்லைன்னா பீன்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து பச்சை காய்கறிகள் எடுத்துக்கலாம். நம்ம முக்கியமா நம்ம இது இருக்குமே, என்னது காலிஃபிளவர் மாதிரி இன்னொன்னு இருக்குமே, காலிஃபிளவர் மாதிரி முட்டைகோஸா? ப்ரோக்கோலி முட்டைகோஸ். ஓகேவா? அதுல எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஃபுட்டா எடுத்துக்கலாம். முக்கியமா வந்து அவங்கள மென்டலி ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம். மெடிடேஷன் பண்றது, பிரீதிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்றது. ஸோ அந்த மாதிரி மென்டலி அவங்களை ரிலாக்ஸேஷனா வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி ட்ரெமர்ஸ் வராது. ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா அந்த சுச்சுவேஷனை சாஃப்டா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஐயோ இது ஆயிடுச்சு, அவங்களுக்குள்ளே ஒரு படபடப்பு ஏற்பட்டுரும். இதுவா, ஐயோ என்ன செய்ய போறோம்னே தெரியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஆட்டோமேட்டிக்கா மனசுல ஏற்பட்டு அந்த கை நடுக்கம்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ மோஸ்ட்லி ரிலாக்ஸேஷன் தான், ஸ்ட்ரெச்சிங் ரிலாக்ஸேஷன் தான் பண்ணாங்கன்னா அந்த ட்ரெம்மரை குறைக்கலாம். அவங்க இன்டென்ஷனல் ட்ரெம்மரை குறைக்கலாம். இப்ப இந்த மென்டலின்னு சொன்னவனதான் எனக்கு ஒரு விஷயம் வருது. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இந்த வலி இருந்துச்சுன்னா அவங்கள வந்து சைக்காட்டிஸ்ட பாருங்கன்னு டாக்டரோட சஜஷன், கடைசி சஜஷனா சைக்காட்டிஸ்டா வந்திருக்காங்க. ஆனா இங்க வந்து பல மக்களோட ஒரு யதார்த்தமான பயம் என்ன அப்படின்னா, சைக்காட்டிஸ்ட போறதுக்கு நான் என்ன பைத்தியமா, எனக்கு வலிக்கிறது தானே, எனக்கு வலிக்கிறது உண்மை தானே, நான் எதுக்காக சைக்காட்டிஸ்ட போய் பார்க்கணும், மனநலத்துல எனக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை வருது இல்லையா குடும்பத்துக்குள்ளேயே. சைக்காட்டிஸ்ட்ங்கிறவங்க யாரு, அவங்க அதை எப்படி நம்மள சரி பண்ண ட்ரை பண்றாங்க? இல்ல, சைக்காட்ரிஸ்ட்ன்றதை விட சைக்காலஜிஸ்ட பாருன்னு தான் நாங்க சொல்லுவோம். ஏன்னா சைக்காலஜிஸ்ட் will give counseling. சைக்காலஜிஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் ரெண்டு பேருக்கும் உங்களுக்கு முதல்ல டிஃபரன்ஸ் தெரியணும். தெரியல, சைக்காட்ரிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் எல்லாம் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்காங்க. சைக்காலஜிஸ்ட் அப்படின்றவங்க மெடிசன் கொடுக்க முடியாது, கவுன்சிலிங் தான் பண்ண முடியும். சைக்காட்ரிஸ்ட்ன்றவங்க மெடிசன் கொடுக்கலாம். சைக்காட்ரிஸ்ட் படிக்கணும்னா எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும். சைக்காலஜிஸ்ட் படிக்கிறவங்களுக்கு பிஎஸ்சி முடிச்சா போதும். புரியுதா உங்களுக்கு? ஒரு கவுன்சிலிங்ன்றது மனநல பாதிக்கப்பட்டவங்க தான் எடுக்கணும்ன்றது அவசியமே கிடையாது. யாரு வேணா, நான் கூட எடுக்கலாம். நான் கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னா போய் சைக்காலஜிஸ்ட போய் பாக்கணும்னா அப்ப நம்ம வந்து மனநல பாதிக்கப்பட்டவனா இல்ல. நீங்க இப்போ எவ்வளவு ஏஜ் ஆகுது உங்களுக்கு? உங்களுக்கு எவ்வளவு ஏஜ் ஆகுது? 22 சார். 22. இப்போ உங்களுக்கு வந்து ஏதோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க, டிப்ரெஷனா இருக்கீங்க, போய் ஒரு சைக்காலஜிஸ்ட பார்த்தா ஒரு கவுன்சிலிங் மாதிரி தானே. ஆமா. அப்ப என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி யூடியூப்ல பார்ப்போம், ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பார்ப்போம், இல்ல அவனாவது சித்தர் வந்து சொல்லுவாங்க அதை வந்து பார்ப்போம் வீடியோவா, இல்லன்னா இந்த மாதிரி ஒரு சைக்காலஜிஸ்ட போலாம். இது கவுன்சிலிங்ன்றது காமன் தான். இது வந்து மனநல பாதிக்கப்பட்டவங்க தான் போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அப்படி போனா மனநல பாதிக்கப்பட்டவங்கன்றதும் கிடையாது. அது ஒரு பயம் வேண்டாம். சைக்காட்டிஸ்ட்ங்கிறவங்க பயம் வேண்டாம், அவங்களும் டாக்டர் தான். பயமே வேண்டாம். சைக்காலஜிஸ்ட்ன்றவங்க கவுன்சிலிங் கொடுக்கறவங்க. அது வந்து படிப்பு தானே தவிர மனநல பாதிக்கப்பட்டாதான் அங்க போய் பார்க்கணும்ன்றது அவசியம் கிடையாது. சரி, ஓகே சார். இப்ப அடுத்த ஒரு உதயா குணா ஐயா, எனக்கு ஒரு வாரமா கால் முட்டிக்கிட்ட அப்பப்போ கால் முட்டி கவுன மாதிரி வலிக்குது. முட்டி மடக்கி ஸ்டிப் பண்ணும்போது அந்த ஒரு மாதிரி சவுண்ட் வருது, மரமரன்னு சத்தம் வருது. அது தினசரி உடற்பயிற்சி செய்யலாமா வேண்டாமான்னு கேட்டிருக்காரு சார். ஐயா அது என்ன சொல்றாரு, தினசரி உடற்பயிற்சி செய்கிறேன். எனக்கு ஒரு வாரமா கால் முட்டிக்கிட்ட அப்பப்ப கால் முட்டி கப்புன மாதிரி வலிட்டு இருக்கு ஐயா. முட்டி மடக்கி அந்த சவுண்ட் ஒண்ணு வருதா, முட்டிக்கிட்ட சவுண்ட் வருது, டெய்லி எக்ஸசைஸ் பண்றேன்னு சொல்றாரு. ஓகே. அந்த முட்டில வர்ற சவுண்டுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேக்குறாப்ல. இல்ல, இந்த மாதிரி முட்டில சவுண்ட் வருது அப்படின்னா இவருக்கு வந்து ஆனா வலி இருக்காமா, வலி இருக்குன்னு போட்டிருக்காரா? ஆமா, வலிக்குதுன்னு தான் சொல்லியிருக்காரு. வலி இருக்குன்னா அப்ப உள்ள இருக்கிற மெனிஸ்கஸ் அப்படின்னு, அதாவது உள்ள இருக்கிற ஜப்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. எதுக்கும் ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கிறது நல்லது. ஓ அப்படியே சார், பிசியோதெரபிஸ்டே கன்சல்ட் பண்ணலாம். ஆமா, வலி இல்லாம இந்த பாப் அப் சவுண்ட் வர்றது காமன் தான். கிட்ட நடக்க முடக்கம் சவுண்ட் வர்றது காமன் தான். ஆனா இவருக்கு திடீர்னு வருது, வலியும் இருக்கு, அண்ட் அதான் மரமரன் சத்தம் வருது. சிட்டப்ஸ் பண்ணும்போதும் அது வருதுன்னா மெனிஸ்கஸ் லிகமெண்ட்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ப்ளீஸ் கோ அண்ட் கன்சல்ட் ஒரு நியர்பை ஆர்த்தோபெடிஷனோ பிசிஷியனோ பிசியோதெரபிஸ்டோ கன்சல்ட் பண்ணிடுங்க. நான் கீழே சொல்லியிருக்காரு சார், ஒரு நாளைக்கு 2 கிலோமீட்டர் ரன்னிங் பண்றாப்லையா. வலி வருது இல்லையா? ஆமா, ஒரு நாளைக்கு 2 கிலோமீட்டர் ஓடுறாரு. ஒரு நேரா போயிட்டு ஒரு ஆர்த்தோவையோ பிசியோதெரபிஸ்டோ பாக்குறது நல்லது. ஏன்னா வலி இல்லைன்னா அந்த பாப் அப் சவுண்ட் காமன் நான் சொல்லிட்டு போயிருவேன். ஒன்ஸ் அவருக்கு வலி இருக்குன்னா பாக்குறது நல்லது. ஓகே, அப்போ உதயா குணா ப்ரோ பக்கத்துல இருக்க ஒரு ஆர்த்தோஸ்டியோ இல்ல வேற பிசியோதெரபிஸ்ட் டாக்டரையோ பாக்குறதும் உங்களுக்கு நல்லது ப்ரோ. ஓகே பிரதர், இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே டிப்ரெஷன்ங்கிறது இப்ப
எங்கேயோ இருக்கிற மாதிரி நான் டிப்ரெஷன்ல இருக்கேன்னு பல பேர் சொல்றாங்க. இந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளில வர்றதுக்கு ஒரு டாக்டர் அவங்களோட அட்வைஸ் என்னது? சிம்பிள் பிரதர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மெடிடேஷன். எல்லா மெடிடேஷன்லாம் பண்ணணுமா அப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஒண்ணுமே இல்ல. போன் இருக்கு இல்லையா, அந்த போனை முதல்ல லாக் பண்ணி வச்சுட்டு ஒரு தனி ரூம்ல போயிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்தாலே போதும். அந்த டிப்ரெஷன் எல்லாம் போயிடும். எதையும் போட்டு குழப்பிக்காம போன்ல சைலண்ட்ல போட்டு ஒரு ரூம்ல வச்சுட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு ரூம்ல போய் உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் எதையும் யோசிக்க மாட்டேன். என் லைஃப்ல எவ்வளவு பிரச்சனை வேணா இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ல உட்காந்துட்டு அமைதியா நல்ல மூச்சை இழுத்து விட்டு நல்ல ஃப்ரீயா ஒரு பிரீதிங் எக்ஸசைஸ், நல்ல மூச்சை இழுத்து விட்டு அந்த மூச்சு பயிற்சியில ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் பண்ணிட்டு வந்தா கூட அந்த டிப்ரெஷன்ன்றது குறைக்கலாம் ஆகுங்க. மோஸ்ட் காமனா டிப்ரெஷன்ன்றது இந்த போன் தான். இந்த போன் எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ தூக்கம் கெட்டுடுச்சு. 10 மணிக்கு மேல போன் எடுத்து அவங்க வச்சுட்டாலே சைலண்டா தூங்கிடலாம். என்ன பண்ணுவாங்க, தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு போன் எடுப்பாங்க, ரீல்ஸ் பாக்க. சோ என்ன ஆகும்னா அந்த பிரைட்னஸ் கண்ணுக்கு பட ஆட்டோமேட்டிக்கா தூக்கம்ன்றதே போயிடும். சோ அது 10 மணிக்கு போன் எடுக்கிறவங்க 12 ஆகும் 1 ஆகும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரெயினே ஆஃப் ஆனதான் உண்டு. அதுக்கப்புறம் அப்படியே போனை வச்சுட்டு அவங்க தூங்குவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஸ்லீப் சைக்கிள் தப்பா இருக்கும். காலையில வேலை இருந்துச்சுன்னா சீக்கிரமா எந்திரிச்சு ஓடணும். அப்படி இல்லைன்னா 9 மணி 10 மணி அந்த மாதிரி எந்திரிப்பாங்க. சோ ஸ்லீப் பேட்டர்ன் மாறுது. நம்ம பேட்டர்ன் படி பாத்தீங்கன்னா சூரியன் மறையும் போது தூங்கிடணும், சூரியன் உதிக்கிறதுக்குள்ள எந்திரிச்சிடணும். அதான் நம்மளோட பேட்டர்னே. ஆனா அந்த பேட்டர்ன் ஃபுல்லா மாறுது. சோ இந்த மாதிரி போன் எடுத்து வச்சுட்டு நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணாங்கன்னா டிப்ரெஷனை குறைக்கலாம். ஓகே சார், ஓகே சார். அப்புறம் இங்க ஒரு ஃபன்னி ஹர்ஷியா சார், அதிகமா மெமரியா வச்சுக்கிறதுக்கு எதுவும் சொல்லுங்க சார். மெமரி பண்றதுக்கு என்ன பண்றேன்னு கேட்டிருக்காங்க. யாரு? ஹர்ஷியா அக்கா. இல்ல அவங்க எதை மெமரியா வச்சுக்க கேக்குறாங்கன்னே புரியலையே. இப்ப அவங்க டிஎன்பிசி கோச்சிங் சென்டர் போயிட்டு இருக்காங்க. அப்படியா? சிம்பிள். மெமரியில வச்சுக்கணும்னா அதுக்கு மனப்பாடம் பண்ணாம புரிஞ்சு படிக்கணும். இப்ப எங்க ஃபீல்டே பாத்துக்கோங்க, நாங்க மெமரி பவர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எங்க குழப்பே ஓட முடியாது. ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் பண்றோம்னா ஒரு தசை இருக்கு, இந்த எலும்புல இந்த ஜாயிண்ட், இந்த ஜாயிண்ட்டுக்குள்ள இந்த லிகமெண்ட் இப்படி போகும், அந்த லிகமெண்ட் அப்படி போகும், இந்த மசில் இங்க ஆரம்பிச்சு இங்க முடியும்ன்றது எங்களுக்கு தெரிஞ்சாதான், மெமரியில இருந்தாதான் எங்க குழப்பம் ஓட முடியும். அது எப்படி நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சோம். சோ அந்த மாதிரி புரிஞ்சு படிங்க. இப்ப டிஎன்பிசி எல்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அகைன் அண்ட் அகைன் ரிவிஷன் தான், ரிவைஸ் பண்றது பெஸ்ட். சோ அப்பதான் மெமரியில நிக்கும். ஏன்னா ஒரு சில அந்த ஹிஸ்டாரிக்கல் டைம் லைன்ஸ் அதெல்லாம் மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும், நம்பர்ஸ் அதெல்லாம். சோ அதெல்லாம் அகைன் அண்ட் அகைன் ரிவைஸ் பண்ணா மெமரியில நிக்கும். முக்கியமானது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். மனப்பாடம் பண்ணாம பக்கப் பண்ணாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். இப்போ ஒரே இடத்துல உட்கார்ந்ததுனால இடுப்பு வலி கூட வரும்ல, அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு கேப் விட்டு பண்ணாம அந்த வலிகளை மேனேஜ் பண்ணலாமா? பண்ணலாம். அதாவது ஒரு இடத்துல சிம்பிள். இப்ப ஐடி பீப்புள்ஸ்க்கே நாங்க அதான் சஜஸ்ட் பண்றோம். ஒரு இடத்துல உட்கார்றீங்கன்னா 1 மணி நேரம் ஃபுல் ஸ்ட்ரெச் அந்த ஒரு இடத்துல உட்காராதீங்க தயவு செஞ்சு. ஒரு 1 ஹவருக்கு ஒரு 10 நிமிஷம் 50 மினிட்ஸ் உட்காருங்க. ஒரு 10 நிமிஷம் எந்திரிச்சு சும்மா வாக் போயிட்டு வாங்க. இல்ல அந்த உட்கார்ந்து அந்த சேர்லயே சேர்லயே ஒரு சில மொபிலிட்டி எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கும், அதை முடிஞ்சா ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்க. அதெல்லாம் கூட வீடியோ பேஜ்ல அப்லோட் பண்ணிருக்கோம், டெஸ்க் மொபிலிட்டி எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கூட பண்ணலாம். இல்ல அப்பப்போ எந்திரிச்சு ஒரு வாக் மாதிரி போயிட்டு வரலாம். ஒரே இடத்துல இந்த போர் போஸ்டர்ல உட்காராம எந்திரிச்சு வாக் பண்ணிட்டு வரலாம், பெட்டர். ஓகே சார். அப்ப ஸ்லீப் பண்ணும்போது தலைகாணி வச்சுக்கிறது கரெக்டா இல்ல அந்த கழுத்து இடத்துல ஏதோ ரோல் பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்க, அது ரெண்டுல எது சார் பெஸ்ட்? கழுத்து கடையில ரோல் பண்ணி வைக்கிறது நல்லதுதான். ரோல் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி படுக்கணும், ரைட்டா? ஸ்பைனை நியூட்ரலா வைக்கும் உங்களுக்கு, அந்த ஸ்பைனை நியூட்ரலா வைக்கும். ஸோ அதுக்காக ஒரு சில பேர் அந்த சொல்லுவாங்க ரோல் பண்ணி டவல் ரோல் பண்ணி வைக்கலாம் அப்படின்றாங்க. இல்ல ஒரு சில பேர் இப்போ வெஜ் மாதிரியே வந்திருக்கு, அந்த இடத்துல கரெக்டா அந்த வெஜ் ஷேப்லயே வந்துருச்சு. டவல் ரோல் பண்ணி வைக்காம அந்த ஷேப்லயே அப்படியே சும்மா வச்சுட்டு அப்படியே படுத்துக்கலாம், அந்த மாதிரி கூட வந்திருக்கு. தலைவாணி வைக்கிறதை விட வைக்காம இருக்கிறதே பெஸ்டா ஸ்லீப்புக்கு? இல்ல, தலைவாணி வைக்கிறது நல்லது. என்னை பொறுத்தவரை தலைகாணி வச்சோம்னா ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள். தலைகாணி வச்சா வலி குறையாதுன்றதுலாம் விஷயம் இல்ல, கம்ஃபர்டபுளா நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அதுதான் தலைகாணியோட ரோலே. அதுவும் என்னன்னா ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப தடியான தலைகாணி வச்சுக்கிறது, இல்ல 2 தலைகாணி 3 தலைகாணி போட்டு தூங்குறது. அப்படிலாம் இல்ல, உங்க கழுத்தை நியூட்ரலா வச்சுக்கணும். ஜஸ்ட் தலைக்கு ஒரு கம்ஃபர்டபிலிட்டி கொடுக்கறது தான் ஃபீலும். ஓகே 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 சார். அப்புறம் ஹர்ஷியாக்கா, தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூக்கா. தினகரன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பிரியதர்ஷினி கே,
ஹாய் சார், என்னோட அப்பாவுக்கு ஷோல்டர் பெயின் அதிகமா இருக்கு, அதுக்கு என்ன பண்றது சார்? டேப்லெட்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, சரியாயிடுமா? ஹாய் சார், என்னோட அப்பாவுக்கு ஷோல்டர்ல பெயின் இருக்கு, டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். அதான் வலி வந்து பெயின் கில்லர் எடுப்பாரு, வலிக்காக பெயின் கில்லர் எடுக்கிறாரு போல. பட் ஷோல்டர் அதை சொல்றேன் இல்லையா, ஒருத்தருக்கு ஒரு பெயினுக்கான காரணம் நிறைய. ஸோ அதுக்கான ப்ராப்பரான டயக்னோசிஸ் முக்கியம். எதனால இவருக்கு அந்த ஷோல்டர் பெயின் வந்திருக்கு அப்படின்றது. ஏன்னா இப்ப நீங்க சொல்லும் போது உங்களுக்கு தெரிஞ்சது வெறும் ஷோல்டர் தான். இப்ப நானே ஷோல்டர் வலியில எவ்வளவு இருக்குன்னு சொல்ல பாருங்க. சுப்ராஸ்பைனேட்டஸ் டெண்டினைட்டிஸ் அப்படின்னுவாங்க. அது வந்து மேல போற ஒரு தசை, அந்த தசையில ஸ்ட்ரெயின் ஆச்சுன்னா ப்ராப்ளம் வரும். ரொட்டேட்டர் கஃப் டியர்னுவாங்க. அது ரொட்டேட்டர் கஃப்ன்ற ஒரு மசில் கிழிஞ்சிருச்சுன்னா பெயின் வரும். இல்ல பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர்னுவாங்க. அந்த ஷோல்டர்ல தேய்மானம் ஏற்பட்டா அதனால வலி வரும். ஸோ அந்த மாதிரி ஷோல்டர்ல வலி வர்றதுக்கு காரணம் நிறைய. ஸோ இப்போ அவருக்கு ரொம்ப நான் சிம்பிளா நீங்க வீட்லயே வந்து எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ரொம்ப நாளா வலி இருக்குன்னா சூடு ஒத்தனம் கொடுங்க, இல்ல சடனா வலி இருக்குன்னா ஐஸ் ஒத்தனம் கொடுங்க. ஆனா பிசியோதெரபி பாருங்க, பிசியோதெரபி பாருங்க, டேப்லெட் எடுக்காம பிசியோதெரபி பாருங்க. டேப்லெட் எடுக்கிறதே எடுக்காது உங்களோட விருப்பம். பிசியோதெரப்பிய பாருங்க, நேரா போயிட்டு ஒரு விசிட் பண்ணிடுங்க. அதுதான் பிரியதர்ஷினி நான் சொல்லுவேன் உங்களுக்கு. நார்மலா இருக்கிற பீப்புள் ரொம்ப நாளா வலி இருக்குன்னா சூடான ஒத்தனம், இல்ல உடனடியா ஒரு வலி இது அப்பதான் ஆன் ஆகுது அப்படின்னா ஐஸ் ஊத்தணும். கரெக்டா? ஓகே சார். அடுத்து பாருங்க தினகரன். ஐ எம் ஃபீலிங் லைக் மை ரைட் சைட் ஷோல்டர் இஸ் ஸ்லைட்லி ரைஸ்டு தென் லெஃப்ட் சைட். வாட் ஐ ஹாவ் எனி அதர் associated symptoms? Is there any exercise to follow to get symmetric shoulder in both sides? ஆக்சுவலி ஷோல்டர் அன்ஈவன் ஆகுதுனாலே முதுகுல கண்டிப்பா வளைவு இருக்கும். நான் பார்த்த மெஜாரிட்டி ஆஃப் கேசஸ் ஷோல்டர் அன்ஈவனா இருக்குனாலே முதுகு வந்து ஸ்கோலியோசிஸ் அப்படின்னுவாங்க. எஸ் ஷேப்ல அந்த முதுகு போயிடும். ஒரு பக்கம் தூக்குன மாதிரி ஒரு பக்கம் இறக்குன மாதிரி ஆயிடும் ஷோல்டர். அதை ஒரு முதுக போட்டோ எடுத்தாருன்னா கிளியரா தெரிஞ்சிடும். அதுக்கு தெளிவா எக்ஸசைஸ் எங்க பேஜ்ல போட்டிருக்கோம் பாருங்க, தெளிவா போட்டிருக்கோம் எக்ஸசைஸ். அதை ஃபாலோ பண்ண சொல்லுங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். சூப்பரா போட்டிருக்கோம், அதை எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அவரா பிசியோ இன்ஸ்டாகிராம்ல அவரா பிசியோங்கிற பேஜ்ல வந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் இருக்கு. எனக்குமே பெயின் இருக்கிறதுனால உங்க பேஜை நான் ஃபாலோ பண்ணி தான் சார் உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணேன். ஓகே சார், ஓகே சார், ஓகே. இப்போ ஃபியூச்சர் பிசியோதெரபிஸ்ட் படிக்க வர்ற பசங்களுக்கு ஒரு அட்வைஸ், எந்த மாதிரி படிக்கலாம்? படிக்க வர்ற பசங்களுக்கு அட்வைஸ் என்னன்னா, ஒண்ணு நிறைய உள்ள என்ட்ரி ஆனோடனே வந்து லாக்ஸ்ல சம்பாதிக்கலாம்டா அப்படின்ற ஒரு எய்மை தயவு செஞ்சு வைக்காதீங்க. ஓகேவா? அந்த ரெண்டாவது பேஷனேட்டா வாங்க. ஓகே, இது வந்து நான் தெளிவா சொல்லிட்டேன். நிறைய பேர் வந்து டாக்டர் மாதிரியான ஒரு கோர்ஸ் வருவாங்க. தயவு செஞ்சு அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்களே பிரதர் இப்போ வந்து நீங்க போயிட்டு ஒரு டாக்டரை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு டேபிள் போட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. நீங்க வந்தீங்கன்னா என்ன இந்த வலின்னு சொன்னீங்கன்னா, ஓ வலியா இந்த அவ்வளவுதான், ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்து மாத்திரை எடுத்து கொடுத்து பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்து எதிர்த்தாப்புல மெடிக்கல் ஷாப் இருக்கும் போய் வாங்கிக்க அப்படின்னுவாரு. இல்ல இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வந்துட்டு இன்ஜெக்ஷன் போடுவாரு. இல்ல நர்ஸ் இருந்தா நர்ஸ் இந்த இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணுமா அவர் போட்டு விடுமான்னு சொல்லி கொடுத்துருவாரு. கரெக்டா? ஆனா பிசியோதெரபி அப்படி கிடையாது. ஒரு பேஷண்ட ட்ரீட்மெண்ட் பண்றோம்னா 1 மணி நேரம் நின்ன மேடிக்கு வேலை செய்யணும். ஒபீஸா இருக்காங்க, வெயிட்டா இருக்காங்கன்னா நல்லா கையை காலை பிடிச்சி ஸ்ட்ரெச் பண்ணணும். அவங்க கால் வெயிட்டே மினிமம் ஒரு 30 கிலோ 40 கிலோ இருக்கும். அதை அப்படியே ஷோல்டர்ல வச்சுட்டு தூக்கணும். ஹெவி ஒர்க் இருக்கும் பிசியோதெரபி ஃபீல்ட்ல, ஹெவி ஒர்க். அதுவும் ஹாஸ்பிட்டல் செட்டப்லாம் போயிட்டோம்னா ட்ரிபிள் த டைம் ஒர்க் இருக்கும். ரொம்ப உடல் உழைப்பு ஜாஸ்தியா இருக்கும் பிசியோதெரபி ஃபீல்ட்ல. ஓடி ஓடி உழைக்கணும், அதுதான் பிசியோதெரபி. ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. டாக்டர்ஸ்க்கும் கம்மி சேலரி தான், டாக்டர்ஸ்க்கும் ஃப்ரெஷருக்கு கம்மி சேலரி தான். அவங்களும் லட்சத்துல சம்பளம் வாங்கல, நம்மளுக்கு அதை விட கம்மி சேலரி தான். ஆனா உழைப்புன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு டாக்டர்ஸ் விட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதை டாக்டர்ஸே ஒத்துப்பாங்க. அவங்களுக்கு சேலரி கம்மி இருந்தாலும் அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு உடல் உழைப்பு ரொம்ப ஜாஸ்தின்றதை அவங்களே ஒத்துப்பாங்க. சோ அதை தெரிஞ்சுட்டு வாங்க. அது வந்து புதுசா வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது 2வது பாயிண்ட் சொல்லுவேன். 3வது, ஒரு வருஷத்துல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதை உருப்படியா படிச்சுட்டு வாங்க. இந்த வருஷம் ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா அது இந்த வருஷத்துக்கான சப்ஜெக்ட் தான். இதை படிச்சாதான் நீ அடுத்த வருஷம் போக முடியும். சும்மா லாஸ்ட் மினிட்ல உட்காந்து மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு வந்தனா உருப்பட முடியாது. ஏன்னா மத்த ஃபீல்டு மாதிரி கிடையாது. இப்போ மத்த ஃபீல்ட்லாம் பாத்தீங்கன்னா புக்ல இருக்கிறதும் பிராக்டிக்கல் லைஃபும் வேற. அது படிக்கிற எல்லாருக்குமே தெரியும். இப்போ இன்ஜினியரிங் படிச்சாதான் பாதி பேர் இன்ஜினியரிங் வேலையை பார்க்க மாட்டான்.
சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவன் ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணுவான், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்சவன் சிவில்ல ஒர்க் பண்ண சான்சஸ் இருக்கு. சோ அந்த மாதிரிதான். ஆனா இது அப்படி கிடையாது. ஒரு அனட்டமி அப்படின்றத படிக்கிறோம்னா அது லைஃப் லாங் நம்ம மண்டையில இருந்தாதான் பொழப்பு வரும். உடம்ப பத்தி படிக்கிறதா அனட்டமின்றது. இப்ப நான் உடம்ப பத்தி நான் ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்ச ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து அந்த சப்ஜெக்ட். இப்ப நான் அதை உருப்படியா படிக்காம வந்தேன்னா உங்களை நான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா? ஏன்னா நம்ம பண்றது ஒரு உயிரோட விளையாடுறோம், ஒரு எதிர் உடலோட நம்ம இது பண்ண போறோம், செய்ய போறோம். ரன் ஆயிட்டு இருக்கிற ஒரு மிஷின், அவ்வளவுதான். அதுதான் மேஜர். ரன் ஆயிட்டு இருக்கிற ஒரு மிஷினை நம்ம பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம் போது உருப்படியா படிச்சுட்டு வர்றது நல்லது. அதுவும் வந்து காலேஜ்லயே வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்கன்னு யோசிக்காதீங்க. வெளியே வந்து பிராக்டிக்கலா தான் கத்துக்க முடியும், அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆனா அது காலேஜ்ல இருக்கிற சப்ஜெக்ட் பேசிக்க புரிஞ்சுட்டு வந்துருங்க, அதுதான் நான் சொல்றேன். ஓகே சார். இங்க பிரசாத் அவரு ஒரு கமெண்ட் பண்ணிருக்காரு சார். என்ன சொல்றாரு சார்? நைட்டு தூங்கி காலையில எந்திரிச்சா முதுகு வலிக்குது, பட் கொஞ்ச நேரத்துக்கு அது சரியாகிடுது, அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டிருக்காரு. சார், நைட்டு தூங்கி காலையில எழுந்திருச்சா முதுகு வலிக்குது, பட் கொஞ்ச நேரத்துல அது சரியாகுது, அதுக்கு என்ன பண்றது? நைட்டு தூங்கிட்டு காலையில எழுந்திருச்சா முதுகு வலி இருக்குன்னா ஒண்ணு அவருக்கு டிஸ்க்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், இல்ல இம்ப்ராப்பர் பொசிஷன்ல தூங்கலாம். ஏன்னா தூக்கத்துல நம்ம எப்படி இருக்கோம்னு தெரியாது. கால் அப்படி போட்டுக்கலாம், இப்படி போட்டுக்கலாம், இடுப்பு அப்படி கோணலா வச்சிருக்கலாம், எப்படி கோணலா வச்சிருக்கலாம். சோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இதுக்கும் வந்து பெஸ்ட் நேரடியா கன்சல்ட் பண்றது நல்லது. ரெகுலரா அதான் சொல்றேன் இல்லையா, இனிஷியலா கன்சல்ட் பண்ணிடலாம். ஏன்னா நேர்ல பார்த்தாதான். இப்ப வெறும் முதுகுல ஸ்ட்ரெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கேன்லாம் தேவை கிடையாது. சொன்ன மாதிரிதான் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணாலே போதும். இல்ல முதுகுல வந்து அந்த மசில்ஸ்ல ஸ்ட்ரெயின் இல்ல, டிஸ்க்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். லாஸ்டா நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணாலே மறுபடியும் வந்திருக்காரு பாருங்க, கேலக்ஸி ஆஃப் ஃபியூச்சர் மெடிக்ஸ். 1 வீக்கா பிசியோ எடுத்துட்டு இருக்கேன் சார், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸும் பண்ணிக்கிட்டு இருக்காராம். மூவ்மெண்ட்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பிரிக்கிங் பெயின் இருக்கு சார், அண்ட் C7 கிட்ட ஸ்வெல்லிங் இருக்கு. அவரை ட்ரீட்மெண்ட் பண்ற பிசியோதெரபிஸ்ட தான் கேட்கணும். ஆமா, ஏன்னா அவருக்கு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸும் கொடுக்குறேன்னு பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா என்னென்ன ஸ்ட்ரெச்சிங் பண்றாருன்றது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அதுவும் 1 வீக்கா பிசியோ எடுத்தும் வரி குறையல அப்படின்னும் போது அந்த பிசியோதெரபி பண்றவர் தான் முடிச்சு கேட்கணும். டிஸ்க் பல்ஜ்னு டயக்னோசிஸ் பண்ணியாச்சுன்னும் போது அப்போ பிசியோதெரபி அங்க சரியா இல்லையோன்றத அவர்கிட்ட தான் கேட்கணும். இல்லன்னு நான் சொல்ல வரல, ஏன்னா யாரையுமே நம்ம குறை சொல்லக்கூடாது. சோ வந்து அவருக்கு சொல்லுங்க. ஒருவேளை இல்ல அவர் இன்னொரு பிசியோதெரபிஸ்ட கன்சல்ட் பண்ணி ஒரு முடிவெடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா வலி கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கணும். வலியே குறையல, ஸ்வெல்லிங் இருக்கு, பின் பிரிக்கிங் பெயின் இருக்கு அப்படின்னாருன்னா, ஏன்னா இப்போ பல மாசமா உங்களுக்கு வலி இருக்கலாம். கேட்டா இதான் சொல்லுவாங்க, பல மாசமா உங்களுக்கு வலி இருந்துச்சு அதனாலதான் உங்களுக்கு சரியாவலன்னு சொல்லுவாங்க. ஆனா முன்னைக்கு விட இப்ப கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கணும்ல. அப்படி குறையலன்னும் போது இன்னொரு இடத்துல ரிவ்யூ பண்ணிக்கிறது நல்லது. ஓகே சார். ஓகே ப்ரோ, சார் சொன்னதை தெளிவா புரிஞ்சுக்கங்க. அடுத்த எக்ஸசைஸ் கொஞ்சம் நல்லா பண்ணா நல்லா இருக்கும். லைஃப்ல இன்னும் நல்லா ஹெல்த்தியா இருங்க ப்ரோ. இப்போ லாஸ்டா பிரதர், உங்களோட லைஃப் டைம் அச்சீவ் பண்ண என்னது? பிசியோதெரபிஸ்ட் ஆயாச்சு, நெக்ஸ்ட் என்னெல்லாம் பண்ண போறீங்க? உங்க ஃபியூச்சர் கோல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னோட ஃபியூச்சர் கோல்னு பாத்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து பிசியோதெரபியை பத்தி பாமர மக்களுக்கும் எடுத்துட்டு போகணும். என்னோட ஆசை என்னன்னா, ஆக்சுவலி வந்து முதல்ல வந்து பாமர மக்களுக்கும் பிசியோதெரபினா என்னன்னு புரிய வைக்கணும். இந்த சோசியல் மீடியா மூலியமா அதை நான் மேக்சிமம் பண்ணணும்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா இப்ப வந்து நம்ம ஊர்லயே எடுத்துப்போமே, ஆவடி, திருமுலை வாயில் மாதிரியான இடத்துல திருமுலை வாயிலுக்கு நான் இன்னைக்கு போறேன். திருமுலை வாயில் கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா அது ஒரு காடு மாதிரிதான் இருக்கும், கிராமம் மாதிரிதான் இருக்கும். சரிங்களா? அங்க போயிட்டு பிசியோதெரபின்னா என்னன்னு கேட்டா அவங்க ஏதோ மசாஜ் பண்றதாப்பான்னு கேக்குறாங்க. பிசியோதெரபி பத்தி அவேர்னஸ் இல்ல. சோ அந்த மாதிரி ஒரு பாமர மக்களுக்கு புரிய வைக்கணும். படிச்சவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியல பிசியோதெரபியை பத்தி. சோ அவங்களுக்கு எல்லாம் பிசியோதெரபியை புரிய வைக்கணும்ன்றது என்னோட முதல் எய்ம். ரெண்டாவது எய்ம் எல்லாருக்கும் இருக்குதான், என்னோட கிளினிக்கா நிறைய பிரான்சஸ் போடணும். அது என்னோட இன்னொரு எய்ம். ஆமா, ரீசெண்டா கூட உங்க கிளினிக் ஓபன் பண்ணிருந்தீங்க, வாழ்த்துக்கள். சோ இதை வந்து அப்படியே டபுள் ட்ரிபிள்லாம் கொண்டு போகணும் அப்படின்றது இன்னொரு எய்ம் எனக்கு.
ஓகே சார், ஓகே சார். இப்போ உங்களோட கிளினிக் சென்னையில எங்க சார் இருக்கு? சென்னை நம்ம விருகம்பாக்கம். கரெக்டா பாத்தீங்கன்னா சாலிகிராமம் சமுதாய நலக்கூடம்னு சொல்லுவாங்க. கம்யூனிட்டி ஹால், சாலிகிராமம் கம்யூனிட்டி ஹாலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். விவேக் சார் வீடு எங்க இருக்குன்னு கேட்டா சொல்லுவாங்க. விவேக் சார் வீடுக்கு அது பக்கத்து தெரு தான், முன்னாடி தெரு. ஓ, ஆக்டர் விவேக் சார். நம்ம ஆக்டர் விவேக் சார், மறைந்த ஆக்டர் விவேக் சார் இருக்காரு. அவர் வீடு எங்க விருகம்பாக்கத்துல வந்து யாரு கேட்டாலும் தெரியும். கரெக்டா அவர் வீடுக்கு ரைட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருக்கு. ஓகே சார், ஓகே சார். அந்த கேலக்ஸி ஆஃப் ஃபியூச்சர் மெடிக்ஸ், ஐ எம் 21 years ஓல்டு கேர்ள். அவங்க ஓகே, அது 21 தான். சோ பெட்டர் அவங்க இன்னொரு ஒபினியன், செகண்ட் ஒபினியன் பக்கத்துல யாரையாவது எடுக்கிறது நல்லது. ஓகே, God at 123 சார்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் எதுவுமே சொல்லலையே. ஓகே தானே சார்? ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப தேங்க்ஸ் ஸோ மச்மா. உங்களோட டவுட் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். கேலக்ஸி ஆஃப் ஃபியூச்சர் மெடிக்ஸ், தேங்க்யூ சார். அப்புறம் வந்து எனக்கு வந்து பர்சனலாவே கழுத்து வலி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆமா, கழுத்து இந்த ஒரு லெஃப்ட் சைடே வந்து கொஞ்சம் லூஸ் ஆன மாதிரி, இல்ல மசில் வீக் ஆன மாதிரி எனக்குள்ள இருக்கு. அப்படி ஒரு 3 வருஷமாவே இருக்கு. 3 வருஷமா இருக்கா? ஆமா, பிசியோதெரபிஸ்ட் எல்லாம் பாத்துருக்கேன். 19 வயசுல இருந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு? ஆமா ப்ரோ, ஆமா ஆமா ஆமா. ஜிம்முக்குல எதுவும் போறது இல்லையா? ஸ்ட்ரெச்சிங் எக்சர்சைஸ், ஸ்ட்ரென்தனிங்ல எதுவும் பண்றது இல்லையா? அது எல்லாமே பண்ணும்போது இப்ப இந்த ஸ்ட்ரெச் பண்றேன்னா அந்த ஸ்ட்ரெச்சுக்கு வந்து என் உடம்பு அடாப்ட் ஆயிடுதே ஒழிஞ்சு வலி அப்படியே இருக்கு. அந்த வலியோட ஸ்ட்ரெச் பண்ணா ஸ்ட்ரெச்சுக்கு அந்த உடம்பு அடாப்ட் ஆகுதுன்னு எனக்கு தோணுது. அப்ப ஸ்ட்ரென்தனிங் எக்சர்சைஸ் போக ஆரம்பிச்சுங்க. ஸ்ட்ரெச்சிங் பண்ணி உடம்பு பழகிடுச்சுன்னா ஸ்ட்ரென்தனிங் எக்சர்சைஸ் போயிடுங்க. ஓ ஓ, ஆமா. இங்க பாருங்க, இப்ப இல்ல சார், இப்ப நான் தூக்க முடியுதுன்னா இந்த இடம் எனக்கு ரொம்ப பிரஷர் பண்ணுது. என்னால புஷ் பண்ண முடியல, ரொம்ப வலி அதிகமா இருக்கு. எந்த இடத்துல கரெக்ட்டா காட்டுங்க? கரெக்ட்டானா இந்த லெஃப்ட் சைடுல இருந்து இந்த ஒரு இந்த பாயிண்ட் இந்த ஷோல்டரு பேக் சைடு. ஃபுட்ல அப்படி நிறைய கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறீங்களா? நான் வந்து கிராம சைடு. அந்த மாதிரி கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடுறீங்களா? நாம இருக்குது கிராம சைடு சார், எல்லாமே உண்டு. வயல் வேலை கொஞ்சம் கிராமங்கிறதுனால வயல் வேலையெல்லாம் அதிகமா இருக்கு. சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் சாப்பிடுறேன் சார். என்ன சாப்பிடுறீங்க டெய்லி? நார்மல் ரைஸ் தான், ரைஸ் காய்கறி குழம்பு, அவ்வளவுதான். காய்கறிகள் எடுத்துக்கிறீங்களா? ஆமா, மஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ட்ரெச்சிங் எக்சர்சைஸ் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா பண்ண பாருங்க. ஓகே, அடாப்ட் ஆகுதுன்னா கரெக்டா. இப்ப கழுத்து இப்படி சாட்சி பண்றோம்னா, சாட்சி பண்றது விஷயம் கிடையாது. இந்த கையை கீழே வச்சுக்கணும். கையை கீழே வச்சு ஒரு சேர்ல புடிச்சிட்டு ஃபுல்லா எடுத்துட்டு போகும்போது இந்த இடத்துல நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். அந்த மாதிரி ப்ராப்பரா பண்ணணும். முக்கியமா ஸ்ட்ரென்தனிங் எக்சர்சைஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே சார், சரி. அப்ப இது பண்ணலாமா? எனக்கு வந்து இப்போதைக்கு பெயின் லைட்டா குறைஞ்சுதான் இருக்கு. இப்போ இந்த டைம்ல வந்து நான் வே புரோட்டீன் எடுத்துக்கிட்டு ஜிம்ல போய் ஜாயின் பண்ணி ஒரு கம்மி கேஜில வெயிட் லிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னா எனக்கு சரியாகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லதுதான். ஓகே சார். எனக்கு கால் முட்டி எல்லாம் கூட வலி இருக்கு. வே புரோட்டீன்ல இருக்காதீங்க. எக் ஒயிட்ஸ், முட்டை, சிக்கன் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒன்ஸ் ஓரளவுக்கு பில்ட் ஆகுது அப்படின்னும் போது அதுக்கப்புறம் வே புரோட்டீனும் கூட சேர்ந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். ஓகே சார். ஏன்னா அந்த ஒரு டவுட் வந்து யங்ஸ்டர்ஸ்ல என்கிட்ட பல பேர் கேட்ட கேள்வி. உங்களை இன்டர்வியூ பண்றேன்னு சொன்ன உடனே 6 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா வே புரோட்டீன்லாம் எடுத்துக்கவே வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? முதல்ல நீங்க சாப்பிடுற புரோட்டீன் எல்லாமே உடம்புல அப்சர்வ் ஆக ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க எடுத்துக்கிற சிக்கன், முட்டை, பன்னீர், சோயா, அந்த மாதிரி வந்து ஃபுட்ல எடுத்துக்கிற புரோட்டீனை முதல்ல அப்சர்வ் பண்ணட்டும் உடம்பு. அதுக்கப்புறம் வே புரோட்டீன்லாம். ஓகே சார். அப்போ அடுத்து இன்னும் கமெண்ட் வந்திருக்கு சார். கேலக்ஸி ஆஃப் ஃபியூச்சர் ஆர்த்தோ சார் சஜஸ்ட் மீ டு வியர் சாஃப்ட் கலர் சார், சாஃப்ட் காலர் சார். சாஃப்ட் காலர் போடுங்க. கழுத்து போடுங்க. சாஃப்ட் காலர் இப்போதைக்கு போடுங்க. சொன்ன மாதிரி அதான் செகண்ட் ஒபினியன் எடுத்துருங்க. அதான் நல்லது. ஏன்னா இந்த ஏஜ்லயே சாஃப்ட் காலர் எல்லாம் போடணும். 21, 22 தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, 21 தான் சொன்னாங்க. போடக்கூடாது. ரொம்ப பெயின் இருக்குன்னா இப்போதைக்கு டெம்பரரியா போட்டுக்கோங்க. அந்த இடத்த ரெஸ்ட்ல வச்சுட்டு வேற செகண்ட் ஒபினியன் எடுத்துருங்க. ஓகே சார்.
அப்புறம் பாருங்க காட் ஆர்ட் 1 2 3 1 வீக்கா ரைட் சைடு உள்ளங்கை வந்து வீங்கி இருக்கு, அதுக்கு என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. அவர் என்ன செஞ்சாருன்றதுதான் முக்கியம். ஏதாவது ஸ்லிப் ஆகும் போது கைய வச்சாரா இல்ல எதையாவது இடிச்சுக்கிட்டாரா என்னன்றது தெரியல. சோ 1 வீக்கா இருக்கு, வலி இருக்கான்றது தெரியல. வலி இருக்கு அப்படின்னாலும் போட்டிருக்காரா? இல்ல வலி இருக்கான்னு போடல. வலி போடல, வீங்கி இருக்கு. நம்ம ஐஸ் அப்ளை பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற டாக்டர் அதை எதையாவது இடிச்சுக்கிட்டீங்க, ஸ்லிப் ஆகி எதையாவது இடிச்சுக்கிட்டீங்க இல்ல ஸ்லிப் ஆகும்போது கைய வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது வலி ஜாஸ்தியா இருக்குன்னா ஐஸ் அப்ளை பண்ணுங்க. ரொம்ப வீக்கமா இருக்குன்னா மேபி பிராக்சரா இருக்கலாம், ஒரு எக்ஸ்ரே போட்டுங்க, நல்லது. ஓகேல, பக்கத்துல டாக்டர் அணுகி அடுத்த கட்ட இதை பாருங்க ப்ரோ. ஆமா. அப்புறம் கீழே பாருங்க சார், ஆல் இன் ஒன் அட்ராசிட்டி. ஹாய் போத், ஐ எம் 20 years old. எனக்கு 4 years-ஆவே பேக் பெயினும் கழுத்து வலியும் இருக்கு சார்னு சொல்லியிருக்காங்க. பேக் பெயின் இருக்கு, கழுத்து வலி இருக்கு, 4 years-ஆ. 4 years அப்ப 16 வயசுல இருந்தே இருக்கு பாருங்க இவருக்கு. ஆமா. இவருக்கு எதனால வந்திருக்குன்னா ஃபோன் தான். ஃபோன் அதிகமா வந்து அப்நார்மல் இருக்கு. 4 years-ஆவே கோவிட் டைம் தான். கோவிட் டைம்ல ஸ்கூலுக்காக ஃபோன் வாங்கியிருப்பாரு இவரு. ஆமா கரெக்ட். அப்போ இம்ப்ராப்பர் போஸ்டர் எல்லாம் மெயின்டைன் பண்ணி தான் அவருக்கு வந்து பேக் பெயின் நெக் பெயின் எல்லாம் வந்திருக்கும். ஸ்ட்ரெச்சிங் தான், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ரென்தனிங் பண்ணலாம். ஓகே சார். பண்றதை கம்மி பண்ண சொல்லுங்க. இதுக்குமே ஒரே இதுதான், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அப்படியே லைட்டா டச் பண்ணிட்டே வந்தோம்னா கரெக்டா இருக்கும். பேசிக் எக்ஸசைஸ் தான், இதெல்லாம் வந்து பேஜ்லயே போட்டுருக்கோம், செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே சார். அப்புறம் எங்க அப்பா அந்த வயசானவங்கன்னு சொல்லுவோம்ல, ஒரு ஏஜ் ஒரு 35 இருந்து 40 உள்ளவங்க, ஒரு லாங் இப்போ வேலைக்கு போகணும்னா குறைஞ்சது ஒரு 20 கிலோமீட்டர், போறதுக்கு 20, வர்றதுக்கு 20, ஒரு 40 கிலோமீட்டர் பைக்லயே போறாங்க. அவங்களுக்கு டிராவல்லே அதிகபட்சம் ஒரு இடுப்பு வலி இல்ல கை ஷோல்டர் எல்லாம் வலி வர்றது சகஜம்தான். அவங்க வந்து சாதாரணமாவே எந்த மாதிரியான ஸ்ட்ரெச்சஸ் எக்ஸசைஸ் பண்ணலாம் சார்? நார்மலாவே வலி வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் இருக்கா? பேசிக் தான், நிறைய இருக்கு, நிறைய எக்ஸசைஸ் இருக்கு. அது சொல்லிட்டே அப்புறம் பேசிக் எக்ஸசைஸ் தான், அது கூட பேஜ்ல போடணும். நம்ம பேஜ்ல கிளியரா நிறைய எக்ஸசைசஸ் இருக்கு. ஏன்னா ஃபுல் பாடி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸசைஸ் தான் பண்ணணும், இந்த 2 எக்ஸசைஸ் தான் பண்ணணும்ன்றது இல்ல. ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சிங் ஸ்ட்ரென்தனிங் எல்லாம் பண்ணிக்கலாம். 30 40 எல்லாம் ஜிம்முக்கு போக கூடாதுன்றது அவசியமே இல்ல. 60 வயசு கூட ஜிம்முக்கு போகலாம். 60 70 வயசுக்கு மேல கம்மி வெயிட் தூக்கிட்டு கூட ஜிம்முக்கு போகலாம். சரிங்களா? சோ ஸ்ட்ரெச்சிங் மஸ்ட். மொபிலிட்டின்னு வாங்க, மொபிலிட்டி எக்ஸசைஸ் அப்படின்னு வாங்க. சரிங்களா? அந்த மொபிலிட்டி எக்ஸசைஸ்னா அந்த ஜாயின்ஸ் எல்லாம் வந்து அந்த ரேஞ்ச்ல கரெக்டா மூவ்மெண்ட் ஆகணும். கை இப்போ ரிஸ்ட் இவ்வளவு தூரம் தூக்குறோம்னா அவ்வளவு தூரம் ஃபுல்லா தூக்கணும். எல்போ மடக்குறோம்னா எல்போ ஃபுல்லா மடங்கணும். அதுதான் மொபிலிட்டி. அது நார்மலா இருந்தாலே வலி மோஸ்ட்லி வராது. அந்த ஸ்ட்ரென்தனிங், அந்த மசில்ஸை ஸ்ட்ரென்தனிங்கா வச்சுக்கணும். இப்ப ஸ்ட்ரென்தனிங்னா சார் 1 கிலோ ஒரு வாட்டர் கேன்ல உருது தண்ணி வச்சு அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம்ல? அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். லைட்டா ஜஸ்ட் ஒரு தம்பல தூக்குற மாதிரி. ஓகே சார். ஒரு நாளைக்கு இப்போ 1 கிலோ நீங்க சொன்ன மாதிரி 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாரம் பண்ணலாம். 2வது வாரமும் அதே 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் பண்றது வேஸ்ட். 2 லிட்டர் போலாம், 2 kg போலாம். அடுத்த வாரம் 2 kgன்றத 5 kg ஆக்கலாம். ஓகே சார். அந்த மாதிரி. சரி சார். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஓரளவுக்கு பழகிருச்சு அப்படின்னும் போது வேரியேஷன்ஸ் அதிகமா வெயிட் தூக்கிட்டேன் பழகிருச்சு. ஒரு 6 மாசம் 1 வருஷம் வந்து ஒரே மாதிரி எக்ஸசைஸ் ஒரே மாதிரி வெயிட் தூக்கி பழகிட்டேன். 1 kgல ஆரம்பிக்கிறோம். வாரம் ஏத்திட்டே போகும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு 25 கிலோ தூக்குற அளவுக்கு நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 1 வருஷத்துல நம்ம என்ன பண்ணோம்னா பேட்டர்னை மாத்தலாம். ஆனா 1 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண அவசியம் இல்ல. பேசிக்கா சொல்றேன். இப்ப 3 மாசம் வந்து கையை ஸ்ட்ரெயிட்டா நின்று தூக்கு மடக்கி நீட்டுறீங்க அப்படின்னும் போது இப்படி மடக்குற கையை இப்படி வச்சு திருப்பி மடக்கலாம். அந்த மாதிரி வந்து வேரியேஷன்ஸ் பண்ணலாம். அதுதான் எக்ஸசைஸ்லயே பாத்தீங்கன்னா இப்ப பைசெப்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா ஒரு வேரியேஷன் வராது, கிட்டத்தட்ட 20 வேரியேஷன்ஸ் வரும். செஸ்டுக்கு போடுறோம்னா படுத்த மேனிக்கு வந்து டம்பிள்ஸ்லயும் போடலாம், பெஞ்ச் பிரஸ்லயே வரலாம். ஜிம் போறவங்களுக்கு தெரியும், பெஞ்ச் பிரஸ் பாத்திருப்பீங்க, ராட் வச்சு பெஞ்ச் பிரஸ் போடுவாங்க, அது டம்பிள்லயும் போடலாம். அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் பண்ணணும் எக்ஸசைசஸ்ல. ஓகே சார். அப்புறம் பாருங்களேன், பிரசாத் எஸ், எங்க அம்மாவுக்கு கழுத்து வலி 3 வருஷமா இருக்கு, டேப்லெட் போட்டும் சரி ஆகல, பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் செக் பண்ணிருக்கோம்னு சொல்லிருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து 3 வருஷமா கழுத்து வலி, டேப்லெட் போட்டு சரியாகாம பிசியோதெரபி இப்பதான் செக் பண்ணிருக்காங்களாம். செக் பண்ணிருக்காங்களா? பரவாயில்ல. அப்ப அவங்க சொல்லுவாங்க என்ன சொல்யூஷன் பண்றதுன்றது சொல்லுவாங்க. ஏன்னா டேப்லெட் போட்டும் சரியாகல அப்படின்னா பெயின் கில்லர் கொடுப்பாங்க. பெயின் கில்லரே உங்களுக்கு கேட்கலன்னா அப்ப என்ன பிரச்சனைன்றத பிசியோதெரபி செக் பண்ணிருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லுவாங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்ட்டு. அதே பிரசாத் சார், நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், நான் ஒர்க்லாம் போகல, பட் எனக்கு அடிக்கடி கால் மரத்து போகுது, நெக் பெயின் இருக்கு, டெய்லி மார்னிங்
இதே ப்ராப்ளமா இருக்கு டாக்டர், இதுக்கு என்ன சொல்யூஷன்? கால் மரத்து போகுதுனாலே பைரிஃபார்மிஸ், குளூட்டியஸ் மேக்ஸிமஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க மசில்ஸ் எல்லாம். அது வந்து தொடையை சுத்தி இருக்கிற மசில்ஸ், தொடைன்றதை விட இடுப்பு எல்லாம் சுத்தி இருக்கிற தசைகள். அந்த தசையை ஸ்ட்ரெச் பண்ணி ஃப்ரீயா வச்சிருக்கணும். முக்கியமா பைரிஃபார்மிஸ் மசில் எல்லாம் ஃப்ரீயா வைக்கணும். இல்லைன்னா ஏன்னா அந்த தசைக்கு அடியில தான் காலுக்கு போக வேண்டிய நரம்பு போகும். சோ அந்த தசை டைட்டா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த நரம்பு அழுத்தப்படும். அந்த நரம்பு அழுத்தப்பட்டுச்சுன்னா ரத்த ஓட்டம், நரம்பு சப்ளை கரெக்டா இருக்காது. அப்போ காலெல்லாம் மறுத்து போன ஃபீலிங் வரும். சோ நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்றது நல்லது. அந்த மசில்ஸ் எல்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்றது நல்லது. ஓகே சார். என்னோட ஏஜ் 18 தான், அவரோட ஏஜ் 18, வெயிட் 43. இந்த கேஜி போதுமா 18க்கு அண்ட் வெயிட் கெயின் பண்றது? அவரோட வெயிட்ட பத்தி கேட்டிருக்காரு. 18 வயசுல 43 கிலோ இருக்குனே, இது போதுமா இல்ல ஏத்தணுமான்னு கேக்குறாரு. ஹைட் எவ்வளவுன்றது மேட்டர். ஓ, ஹைட் அண்ட் வெயிட், ரைட் ரைட் ரைட். உங்க ஹைட்ல இருந்து ஹைட் இத்தனை சென்டிமீட்டர் இருக்கும் இல்லையா, அதுக்கு -100 போடுங்க. -100 போட்டா எவ்வளவு வருதோ அந்த நம்பர் தான் உங்களோட வெயிட் இருக்கணும். இது வந்து ஐடியல் பாடி வெயிட். ஓகே சார், மறுபடியும் சொல்லுங்க சார். வெயிட் 160 சென்டிமீட்டர் இருக்கீங்க இல்ல ஒரு 170 சென்டிமீட்டர் இருக்கீங்கன்னா -100 போட்டீங்கன்னா 60 கிலோ வரணும். நீங்க 60 கிலோ இருக்கணும். ஓகே சார், ஓகே சார். இது வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நம்ம லைவ்ல பண்ணிருக்கோம். பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் பல மக்களுக்கு வந்து நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் சொல்லியிருக்கோம். 1 மினிட் யாராவது ஒரு ப்ராப்ளம் சொல்றாங்களான்னு பார்த்துட்டு நம்ம லைவை முடிச்சுக்கலாம் சார். கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நன்றி சார். உங்களை பிஸியோட ஷெட்யூல்ல ஒரே ஒரு நாள் தான் நீங்க ரெஸ்ட்ல இருப்பீங்க, அந்த ஒரு நாள்லயும் எங்க கூட வந்து நேரடியா இப்படி பேசிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா. இந்த கிரேசி காவியன் உங்க பேஜ்ல வந்து லைவ் போட்டது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. ஓ, நன்றி சார். நல்ல டிஃபரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து வயசான டாக்டர்ஸ் அது மாதிரி தான் பாத்திருக்கேன். யங்ஸ்டரா அவங்களை இப்படி பார்க்கும்போது சார்னு கூப்பிடுறதை விட ப்ரோன்னு கூப்பிடுதான் வாயில வருது. ரொம்ப எங்கான அதுங்க உங்களை பார்த்தாலே அதிகபட்சம் உடம்புல இருக்க வலி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரிதான் இருக்கு. ஏன்னா ப்ரோன்னு கூப்பிட்டு அந்த பழகிட்டு சார். பரவாயில்ல, நல்லதுதான். முக்கியமா டாக்டர்ன்றத பிசியோதெரபிஸ்ட் கூப்பிடுறதா எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். ஓகே சார், ஓகே சார். ஓகே, இப்போ பிசியோதெரபிஸ்ட் ப்ரோ என் ஃப்ரெண்ட் சார். நாம இன்னையில இருந்து பிசியோதெரபிஸ்ட். ஓகே சார். கேலக்ஸி ஆஃப் ஃபியூச்சர் மோடிஸ். ஓகே சார், ஷூர். தேங்க்யூ சோ மச் சார் ஃபார் யுவர் கைண்ட் ரிப்ளை சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. எல்லா லைவ்ல வந்து கேள்விகள் கேட்ட எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் பதில் கரெக்டா கிடைச்சிருக்கும் நம்புறேன். அப்படி இல்லைனாலும் நீங்க பர்சனலா கூட எங்க அவேர் ஆஃப் பிசியோஸ் பேஜுக்கு டிஎம் பண்ணுங்க, சொல்றோம். இல்ல கிரேசி கார்வின் மூலியமா எங்க கிட்ட கேட்டா கூட இன்னொரு லைவ் வந்து கூட நாங்க சொல்றோம். ஓகே சார், வண்டர்ஃபுல் லைவ். ரொம்ப தேங்க்யூ சார். இந்த வீடியோ இது மட்டும் இல்லாம சில பேர் வராதவங்க இல்ல உங்களுக்கு வலி இருந்து பார்க்க முடியாத சுச்சுவேஷன்ல இருந்தீங்க அப்படின்னா இதே வீடியோவை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா இன்னும் சொல்யூஷனோட தெளிவா நம்ம கிரேசி கார்வின் சேனல்ல இன்னொரு வாட்டி அப்லோட் பண்ணுவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான்ல ஆல்ல போட்டு வச்சுக்கங்க. உங்களுக்கான நோட்டிபிகேஷன் கரெக்டா உங்க போனுக்கு வந்துடும். மத்தவங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்குன்னாலும் அவேர் ஆஃப் பிசியோங்கிற சாரோட இன்ஸ்டாகிராம் ஐடியா இருந்தாலும் சரி, யூடியூபா இருந்தாலும் சரி, உங்களோட பிரச்சனையை சொல்லி அதுக்கான சொல்யூஷனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க. நீங்களா ஓனாவே உங்களோட மெடிசனை எடுக்காம பக்கத்துல இருக்கிற மெடிக்கல்ல போய் மாத்திரை வாங்கி சாப்பிடாம பேசிக்கா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டரை கன்சல்ட் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் நல்லது. அப்படிதானே சார்? கண்டிப்பா கண்டிப்பா. அதுதான் பிரச்சனைக்கு வீட்லயே வழி தேடாம, முடியல ரொம்பவே முடியலன்னும் போது வீட்டுல வழி தேடுங்க. இல்லன்னா ஹவுஸ் விசிட் ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு. ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கே வந்து டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கே வந்து கூட பாப்பாங்க. ஓ, நீங்களும் அப்படி பண்ணுவீங்களா சார்? எல்லாமே வந்துருச்சு பிரதர். வீட்டுக்கே ஸ்ட்ரைட்டா. இப்போ வயசானவங்க எல்லாம் மோஸ்ட்லி எந்திரிச்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டுலாம் வந்துட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு எல்லாம் வீட்டுல தான் சர்வீஸ் கொடுப்போம். சோ அந்த மாதிரி வீட்டுக்கே வந்து டாக்டர்ஸே ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வராங்க. டாக்டர்ஸ், நர்ஸ், பிசியோதெரபிஸ்ட் எல்லாருமே ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கே வர வச்சு பண்றவங்களும் இருக்காங்க. சோ அந்த ஆப்ஷன்ஸ் இப்போ அவைலபிளா இருக்கு. இப்போ உங்க டீம்ல இருந்துமே இப்படி ஹவுஸ் போயிட்டு பண்ணுவீங்களா? எங்க டீம்லயே வராங்க, பிசியோதெரபி வராங்க, நாங்க நர்ஸ், கேர்டேக்கர், டாக்டர்ஸ் விசிட் எல்லாமே நாங்களும் ப்ரொவைட் பண்றோம். ஓகே, சென்னை அரௌண்டிங் சார். சென்னை சரௌண்ட்ல எவ்வளவு தூரம் வருவீங்க? சென்னை கம்ப்ளீட்டா சென்னை ஃபுல்லாவே பிசியோதெரபிஸ்ட் நாங்க ப்ரொவைட் பண்றோம். ஓகே சார். பிசியோதெரபி, டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லாமே. ஓகே 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 சார். பிரசாத், எஸ் வண்டர்ஃபுல் லைவ். தேங்க்யூ சார், சூப்பர். ரொம்ப தேங்க்ஸ்மா. அப்புறம் சார், இந்த ஃபர்ஸ்ட் லைவ்ங்கிறதுனால நம்ம இப்படி ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் நேர்ல சந்திப்போம். இன்னும் இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களோட இன்னொரு வீடியோல சந்திப்போம் சார். நன்றி, போயிட்டு வரேன் சார். நன்றி நன்றி நன்றி. பாய் ப்ரோ சார். யங் பிசியோதெரபிஸ்ட். பாய் ப்ரோ. பாய் பாய் பாய். செஷன் பண்ணிடலாமா? ஓகே சார், தேங்க்யூ சார்.
தேங்க்யூ. ஓகே சார்.